இங்கே ஓரணியில் தமிழ்நாடு நம்ம பிஜேபி ஓட விடுறோம். அது ஒரு மக்கள் ஆதரவை காட்டுதா? ஒரு ஓட்டுமே வாங்காமல் மொத்தத்தில் 39,000 ஓட்டு வாங்கினா டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கள் சமூகத்துக்காக பேசுவது இது யாரோ தூண்டுதலின் பேரில் இல்லை, மொத்தமாகவே அந்த கம்யூனிட்டி மக்களுடைய எண்ணிக்கையே அவ்வளோதான். அவருடைய கிளைம் படியே இந்த மக்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்களே. நாங்கள் தலித் அல்ல, நாங்கள் ஒரு இடைநிலை சாதியில் ஒருத்தர், அவங்களுக்கு இந்த அடக்குமுறையிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுப்பதா கிருஷ்ணசாமி சொல்றாரு. இது இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, திரு ஜான் பாண்டியன். அவர் பிசி தான் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாரு, இப்போ எஸ்சி என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அவருக்கு என்ன மரியாதை இந்த சமூகம் கொடுத்தது? வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம், நீங்க முதல்வரை போய் பார்க்க போறதுக்குன்னு திருமாவளவனை விமர்சிக்கிறார். நீ இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்க்கலான்னு நீங்க தரக்குறைவா ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு போராளி தலைவனை நீங்க பேசுறீங்களே. கவின் செல்வ கணேஷோட அப்பா உங்களை கூட்டிருப்பாரு, எங்க தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி வரணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்காக காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என் தலைவர் திருமாவளவன் வருவான், காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. தனக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் போது யாரை தேடுவானோ அவனை தான் தேடி இருக்கான், உன்னை தேடல, உங்களை புறக்கணிச்சுட்டான். இந்த 4 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிதி இந்த அரசாங்கம் கொடுத்து, இதெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி நாக்பூருக்கு எங்களை கூட்டு போறாரு. எதுக்கு? பஜனைப்படுறதுக்கா, ஜால்ரா அடிக்கிறதுக்கா, இல்ல சோடாபுட்டி ஜியர் கூட நின்று கல் எறிகிறதுக்கா கூட்டத்தில், இல்ல பெரியார் பத்தி அவதூறு பேசுறதுக்கா? நீங்கள் தேவேந்திரன், நான் நாகேந்திரன் அந்த மக்களை சொன்னோம், அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்கன்றாரு. எப்படியெல்லாம் கதை கட்டுறாங்க பாருங்க. இப்போ நாளைக்கு தினகரன் வருவாரு, நீங்கள் தேவேந்திரன், நான் தினகரன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க பாரு. அவங்க ஓட்டு போட்டுருவான்னு நாட்டோட பிரதமரே நினைக்கிறாரு பாருங்க. இதை மாதிரி ஒரு அவலம் எங்களுக்கு இல்லை மிஸ்டர் நரேந்திர மோடி. யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் தட். உங்களுக்கு தான் அது அசிங்கம், நாங்கள் உங்களை நம்பலை. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு குரூப் தேவேந்திர இலக்கிய மன்றம்னு ஒரு குரூப் இருக்கு. ஒரு பயலுக்கும் மண்ணில் என்ன இருக்குன்னே தெரியல. என்னத்தையோ பேசி ஏதோ கதை பேசி ஆண்ட கதை பேண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கதைக்கும் எந்த ஆதாரம் கிடையாது, அது நாங்கள் நம்பவும் கிடையாது. ஏழையும் பேரை நீக்கிட்டு ஒரே பேரா தேவேந்திர குலம்னு இருக்கட்டும்னு சொல்றாரா? ஏன்னா இவங்களுக்கு அதான வசதி. அவங்களுக்கு என்ன வசதி? அதுல RSS பிஜேபியோட நோக்கம் என்னன்னா இந்த பட்டியல் இடஒதுக்கீட்டை கெடுக்கணும். ஏன்னா பட்டியல் இடஒதுக்கீடு ரொம்ப பாதுகாப்பான இடஒதுக்கீடு, அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கு. ஒரு எம்எல் மூமெண்ட்ல இருந்து வந்தவர் அப்படியே சறுக்கி இங்கே நின்றுட்டு கடைசியில் இப்போ திருமாவளவன் மேலே பாஞ்சிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கட்சியே ஒரு மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றி 4 MLAக்கள் வச்சிருக்காரு, 2 MP வச்சிருக்காரு. அங்கீகாரம் வாங்கிட்டாரு. இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாரு. அந்த 4 பேருமே இன்டெலெக்சுவலாக உருவாக்கிட்டு இருக்காரு. பல காலங்களுக்கு இந்த மக்களுக்கு அவங்க பயன்படுவாங்க. அப்படி நீங்க யாரை உருவாக்கி வச்சிருக்கீங்க? இவருடைய வாழ்நாள் நோக்கம் MP ஆகிறது, ஆயிக்கோங்க. ஆனால் எங்களையே அடமானம் வைக்கிறீங்க. நீங்களோ உங்கள் பையனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நாங்கள் வெட்டுப்பட்டு சாகிற நிலைமையில இன்னைக்கு எங்களை வச்சிருக்கீங்க. நீங்கள் அது உங்களுடைய தோல்வியை தான் காட்டுது. அதனால் இந்த பாடத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்துங்க, நீங்கள் மக்கள்கிட்ட நடத்தாதீங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் வழக்கறிஞர் சுசில் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 டாக்டர் கிருஷ்ணசாமி தன்னுடைய கட்சியினுடைய 7வது மாநாடு நடத்தப் போவதாக அறிவிப்பு கொடுத்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக மீண்டும் அவர் வலியுறுத்துகிற ஒரு விஷயம், தேவேந்திர வேளாளர்கள் என்பது தான் எங்களுடைய பெயர், பல்லர்கள் என்று அழைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி தரப்புக்கிட்ட அவர் பேசி பட்டியல் வெளியேற்றத்தை உறுதிப்படுத்துகிறதாகவும் நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அடையாளப்படுவதாகவுமே அவரே கிளைமும் பண்ணுறாரு. அவருடைய கருத்து தான் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தினுடைய கருத்து அப்படின்னு அவர் அதையும் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறாரு. அதுக்கு எதிர்குறல்கள் இருக்கா? அதனுடைய உண்மையான கோரிக்கை தானா? அது நியாயமான கோரிக்கை தானா? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழல் என்ன தான் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பேசணும்னு ஓப்பன் மைண்டடாக தான் இந்த டிஸ்கஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வியும் உங்கள்கிட்ட. என்ன நிறுவ விரும்புகிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி? அது அவர் சொல்லக்கூடிய கோரிக்கை உண்மையிலே பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே, பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார்கள், அந்த சமூக மக்கள் விரும்புகிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் தானே, அதில் என்ன மறுப்பு கேள்வி அப்படின்னு சொல்கிறது போல தான் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பட்டியல் சமூகம் என்பது ஷெட்யூல் பட்டியலில் இருக்கிறவங்க மட்டுமே பட்டியல் சமூகம் கிடையாது. பிசின்றது ஒரு பட்டியல் தான். இங்கேருந்து போனால் அந்த பட்டியல், அங்கேருந்து போனால் இந்த பட்டியல், இப்படி பல பட்டியல்கள் உருவாக்கி தான் இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் அவர் தனக்கு சரின்னு பட்டதை அவர் செய்கிறாருன்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அது அவருடைய கருத்து கிடையாது. அவர் ஒரு இடதுசாரியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அவர் எம்எல் மூமெண்ட்லேருந்து வந்தவர். அவர் 95 கொடியங்குளம் அந்த காவல்துறை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக காவல்துறை, தமிழ்நாடு அரசினுடைய, ஜெயலலிதா அரசினுடைய காவல்துறை
போலீஸை கொண்டு நடத்திய அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அறிமுகமாகிறார் இந்த சமூகத்தில். அதுக்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு முன்பு அவர் வந்து தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி மதுரையில் வச்சு சமூகத்தினுடைய பல தலைவர்களும் சேர்ந்து அந்த கூட்டமைப்புக்கு அவரை தலைவராக போடுறாங்க. இன்றைக்கி அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக போட்ட அவர்களெல்லாம் அவர் புறக்கணிச்சிட்டார். அவர்களெல்லாம் இவங்க பக்கத்துலேயே கிடையாது, ஒரு கூட இருந்தவங்களே அவங்க கூட கிடையாது. அப்படி வந்தவர் தான் இன்றைக்கி எம்எல் மூமெண்ட்டில் ஆரம்பித்து தன்னை இடதுசாரியாக அடையாளப்படுத்தி கொண்டு இந்த பல்லர்கள் எனப்பட்ட இந்த மக்களிடம் வந்து தன்னுடைய அரசியலை அவர் வந்து பேசி இந்த மக்களை தயார்படுத்தி, ஏற்கனவே தயாராக இருந்த மக்களை மேலும் அவர்கள் அரசியலுக்கு தயார்படுத்துவார் நினச்சி தான் அந்த மக்கள் அவரை நம்பினாங்க. யாரெல்லாம் கூட வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு? அந்த அந்த தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பில் டாக்டர் அன்பழகன் ஒருத்தர் இருந்தார், ஐயா ஊர்காவலன் இருந்தாங்க, இப்படி பல மூத்த தலைவர்கள் இன்றைக்கி அவங்க இப்போ நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அவர் புறக்கணிச்சிட்டு அந்த கூட்டமைப்பை தன்னுடைய கூட்டமைப்பு மாதிரி மாற்றிக்கிட்டாரு. சரி, அதில் யாரும் அது பெருசாக எடுத்துக்கல. சில பேர் அவர் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது புதிய தமிழகமாக அதை அவர் ஃபார்ம் பண்ணுறாரு, கூட்டமைப்பை வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி வந்தவர் தான் இன்றைக்கி வந்து இடதுசாரியாக ஆரம்பித்தவர் இன்றைக்கி வலதுசாரியாக வந்து வீழ்ந்து கிடக்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வீழ்ச்சியில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஆசைப்பாசமாக ஒரு அருமை பெருமையாக வந்து வாராது வந்த ஒரு மாமணியாக அவரை வந்து எங்கள் சமூக மக்கள் நாங்கள் கருதணும் அவரை. அன்னைக்கு வந்து 95 கொடியங்குளத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்த பொழுது யாருமே வந்து கேட்காதப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தார், டாக்டர் ராமதாஸ் வந்தார். இப்படி தான் இவருக்கு இந்த சமூகத்தில் அறிமுகமாகிறார். அவரை நம்பி இருந்தவங்க இன்றைக்கி எங்களெல்லாம் வந்து நாக்பூரில் கொண்டு போய் அடமானம் வைக்கிற அளவுக்கு இவர் வருவார்ன்றது எங்களுக்கு அன்றைக்கி தெரியாது. நம்பிக்கைனா எப்படி பெற்றாரு நம்பிக்கையை? இல்லை, அவர் ஒரு படித்தவர், ஒரு இடதுசாரி. இப்போ தமிழ்நாட்டு இப்போ பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே பார்ப்பனியத்திற்கு எதிரான இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி பார்ப்பனியம் வந்து என்ன உருவம் எடுத்து என்ன சாதி முகமுடி போட்டு என்ன அலங்கார வார்த்தைகள் அலங்கார வாக்குறுதிகள் கொண்டு நீங்கள் வந்தால் கூட தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கால் பதிக்க முடியாததுக்கு காரணம் இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பில் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள். அதனால தான் வர முடியல. டாக்டர் கிருஷ்ணசாமி 95 கலவரத்துக்கு அப்புறம் அவர் உள்ளே வாரார் அப்படின்னா அவர் ஒரு இடதுசாரி என்பதால் தான் நாங்கள் அவரை ஏற்றுக்கிட்டோம். பல்லர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு இடதுசாரி என்பதால் தான் ஏற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்பாக 81 வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம் சிக்கல் வந்த பொழுது வலதுசாரிகள் பல்லர்களை எவ்வளோ இழிவுபடுத்தினார்கள். அன்றைக்கும் இடதுசாரிகள் தான் எங்கள் கூட இருந்தாங்க. இந்த 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு இடதுசாரியான டாக்டர் கிருஷ்ணசாமி வரும்போது இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கிடுச்சு. இன்றைக்கி இவர் இந்த சமூகத்தை கொண்டு போய் நாக்பூரில் கொண்டு அடமானத்தில் வச்சிருக்காரு. என்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் பெற்றார்? எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்க நீங்கள்? இல்லை, அவர் ஒரு படித்தவர், அவர் நல்ல ஒரு 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 உருவம், அவருக்கு வந்து ஒரு நல்ல உருவம், ஒரு அழகான ஒரு மனிதர், அவர் அறிவான மனிதர், அவர் பேசினா அருமையாக இருக்கும். மக்கள் அவரை நேசித்தாங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு முறை அவரை வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது பண்ணி 1 நாள் 2 நாள் கூட சிறையில் வைக்க முடியாது. 3-4 மாவட்டங்கள் பத்தி எரிஞ்சிடும், பேருந்துகள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, எல்லாம் நிறுத்தப்படும். இன்னும் சொல்லப்போனால் இளவேலங்கால் என்ற கிராமத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு முறை கைது செய்யப்பட்ட போது அந்த கிராம மக்கள் சுற்றி இருக்க கிராமத்தை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இளவேலங்கால் என்ற அந்த ஸ்டேஷனில் 2 நாட்களோ 3 நாட்களோ ஒரு பெரிய ரயிலை சிறைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த ரயிலில் இருந்த மக்களுக்கும் அந்த சிறைப்படுத்த மக்களே உணவும் கொடுத்தாங்க 2 நாளைக்கு. அந்த மக்கள் எப்படிப்பட்டவர் நீங்கள் பாருங்கள். அந்த மக்கள் இன்றைக்கும் அப்படி தான் இருக்காங்க. அந்த மக்கள் இன்றைக்கும் இடதுசாரிகள் தான், அவர்கள் வலதுசாரிகள் கிடையாது. ஆனால் இவர் வலதுசாரியாக மாறிவிட்டார். எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தம். இன்னொரு செய்தி உங்களோட நினைவூட்டலுக்காக நான் சொல்கிறேன். டாக்டர் கிருஷ்ணசாமி தேர்தலில் நிற்கும் பொழுது அவருக்கு வந்து மாட்டு வண்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாட்டு வண்டி சின்னத்தை நான் அந்த ஊர் பேரை கூட நான் சொல்கிறேன், ஆரோக்கியநாதபுரம் போன்ற அந்த ஊர்களில் வந்து அந்த இவ்வளோ பெரிய மாட்டு வண்டியை கெட்டி ஒரு 50 அடி 60 அடி உயர மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் நீங்கள் அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்க போகும்போது அது மக்கள் எல்லாம் பார்க்கணும், பொதுவில் இருக்க மக்கள்லாம் அதை பார்க்கணும், நாங்கள் கிருஷ்ணசாமி எப்படி கொண்டாடுறோன்றதை காட்டுறதுக்காக அந்த ஆரோக்கியநாதபுரம் அந்த கிராம மக்கள், இன்னும் பல கிராமங்களில் நான் எனக்கு தெரிஞ்ச நேரடியாக நான் பார்த்ததை சொல்கிறேன், அந்த கிராமத்தில் மரத்து மேலே கட்டி தொங்க வச்சுருந்தாங்க. அந்த மாட்டு வண்டி படம் கிடையாது, பேனர் கிடையாது, மாட்டு வண்டியை தூக்கி கட்டி வச்சுருந்தாங்க. இவர் சொல்லி இல்லை, அந்த மக்கள் தன்னெழுச்சா நின்னாங்க. ஏன் நின்னாங்க? நமக்குன்னு ஒரு அடையாளம் வந்திருக்கு, நமக்குன்னு ஒரு தலைவர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சின்னம் இருக்குது, அவர் ஜெயிக்கணும், அதை நம்ம காட்டணும்னாங்க. இன்னைக்கு ஆரோக்கியநாதபுரத்தில் அவர்கள் இன்றைக்கு இடதுசாரிகளாக தான் இருக்கிறார்கள். ஆரோக்கியநாதபுரத்தில் இவருக்கு இன்னைக்கு செல்வாக்கு இழந்து போனவராக தான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆரம்பத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் பேசுறது அப்படின்னு பேசும்போது எதெல்லாம் பிரதானமாக பேசினாரு, இப்போ எதெல்லாம் மாற்றி இருக்கிறாரு? இல்லை, அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணசாமி ஆரம்பிக்கும் போது வந்து அவர் தேவேந்திரகுல ஆதிராவிட அருந்ததி என்று அவர் வந்து போஸ்டர் அடிக்கும் போது கூட தேவேந்திரகுல ஆதிராவிட அருந்ததி என்று போட்டு தான் போஸ்டர் அடிப்பார். அப்போ இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து நாம கலவரத்தில் நம்ம இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கோம், நீங்கள் அவங்க பேரை போடுறோன்னு கேட்கும்போது எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு பேசினவர் தான் இவர். நானும் பக்கத்தில் இருந்து கேட்டிருக்கேன். நான் ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியோட நெருக்கமாக பழகின ஆட்களில் நானும் ஒரு ஓரமாக இருந்து கூட நான் அதை கண்காணிச்சேன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் அதை நான் அப்சர்வ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க.
அப்படி இருந்தவர் தான். அப்படி இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பேசும்பொழுது மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பொழுது உடனே வந்து நிற்பார் அவர். அந்த அந்த கோயம்புத்தூர், அவர் கோயம்புத்தூர்ல இருக்காருன்ற மாதிரியே இருக்காது. அவர் தென் மாவட்டத்திலே தான் இருப்பார். தென் மாவட்டத்துக்கு தொடர்ந்து வந்து போய் தான் இருப்பார். அந்த மாவட்டத்தின் ஒரு ஒரு பிறந்த ஒரு நபராக தான் அவர் இருந்தார், வந்தார். எங்கள் பிரச்சனைகள் கூப்பிட்ட நேரத்துக்குலாம் வந்தார். உதாரணமாக என்னுடைய சொந்த ஊர் ஊருடையான் குடியிருப்பு. எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. காவல்துறை வந்து கிராமத்தில் உள்ள புகுந்து இளைஞர்களை சில வழக்குகளில் சிக்க வைக்கிறதுக்காக சில வேலைகளை காவல்துறை செய்த பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை கூட்டி வரணும்னு நாங்கள் சில பேர் முயற்சி பண்ணும்போது எங்கள் கிராமத்தில் எதிர்ப்பு இருந்துச்சு. இவரை கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஜான் பாண்டியன் கூட்டிகிட்டு வரணும்னு கிடையாது, பசுமதி பாண்டியன் கூட்டிட்டு வரணும்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் உள்ளே கொண்டு வர முடியல. அன்னைக்கு அவரோட நின்றவர்கள் நாங்கள். அதுக்கு பிறகு அந்த 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 வரல, ஊருக்குள்ளே வரும்போது அந்த ஊருக்கு முனையிலேயே வந்து அவர் தடுக்கப்பட்டு அங்கேயே அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். இப்படி பல இடங்களில் அவர் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் தான் ஒரு இடதுசாரி என்பதை நிறுவிய பிறகு பல இடங்களிலும் அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பல கிராமங்களில் பல ஊர்களில் குறிப்பாக 3-4 மாவட்டங்களில் பெரிய அளவில் ஓட்டுகளை வாங்கி பெரிய கட்சிகளுக்கெல்லாம் முதல் கட்டமே பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது டாக்டர் கிருஷ்ணசாமி. எந்த பீரியட்ல எப்போ நின்று எலெக்ஷனாக சொல்கிறீங்க? 95க்கு அப்புறம் 98, 99 மாஞ்சோலைக்கு அப்புறம் இவர் அந்த 95க்கு அப்புறம் நடந்த 2-3 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலே கிட்டத்தட்ட 1,16,000 ஓட்டு, 1,76,000 ஓட்டு, நெல்லை தொகுதி, தென்காசி தொகுதி, சிவகாசி தொகுதியில் இவர் போட்ட கேண்டிடேட் எல்லாம் முகமறியாத நபர்கள் தான். டாக்டர் கிருஷ்ணசாமி தவிர மீதி எல்லாம் முகமறியாத நபர்கள் தான். அவர்களை போட்டு இவர் ஓட்டு வாங்கி இவருக்கு ஓட்டு விழுந்துச்சு, அந்த கட்சிக்கு ஓட்டு விழுந்துச்சு. அதெல்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ற தனி மனிதருக்கு விழுந்த ஓட்டு தான். அதுக்கு காரணம் டாக்டர் கிருஷ்ணசாமி அன்றைக்கு பேசிய இடதுசாரி அரசியல் தான். இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு என்ன நிலைமை இருக்குன்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, இன்றைக்குமே அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இப்பேற்பட்ட மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு வாக்குகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை பேர் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அவர். அதனால் அவர் இப்பயும் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு, பட்டியல் வெளியேற்றம், சாதி பெயர் மாற்றம். இது ரெண்டும் அப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை தானே அப்படின்னு தானே அவர் கிளைம் பண்ணுறாரு. நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி கால் ஒன்று பல வேடங்களில் போட்டு வராங்க. தமிழ்நாடு அதுக்கு எதிர்வினையாக ஓரணியில் தமிழ்நாடு நம்ம எல்லாரும் திமுக கூட்டணி ஆதரிக்கிறாங்க. பெரும்பான்மை மக்கள் திமுக கூட்டணி ஆதரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% மேலே வாக்குகளை வாங்கி திமுக கூட்டணி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தேர்தலில் திமுக கூட்டணி தனக்கான செல்வாக்கை நிறுவுது. தேர்தலில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி கூட்டணி, வலதுசாரி கூட்டணி தனக்கான மதிப்பை இழந்து தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிப்புக்கு ஆளாக்கப்படுகிறது என்பது உண்மை. செல்வாக்கை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா ஓட்டு மூலமாக தேர்தல் காலத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி நடத்துகின்ற புதிய தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 55 தொகுதிகளில் அவர் கேண்டிடேட்டை போட்டிருக்காரு. இது அவருடைய வெப்சைட்லேருந்து எடுத்த பேப்பர்ஸ். அவரோட வெப்சைட்டில் காட்டுது 55 தொகுதிகளில் அவர் கேண்டிடேட்டை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 36 தொகுதிகளில் இவர் போட்ட வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் தேர்தலில் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள். அந்த 36 தொகுதிகளையும் வாங்கி இவர் உட்பட இவர் ஓட்டப்படாத தொகுதியில் போட்டிக்கிறார். இவர் வாங்கிய ஓட்டு 6,544. மொத்தமாக 36 தொகுதிகளிலும் இவர் கட்சி வாங்கிய ஓட்டு கிட்டத்தட்ட 39,611 ஓட்டு. நான் சொல்வது மொத்த ஓட்டுகள் 39,611 என்பது டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழன் கட்சி 35 தொகுதிகளிலே வாங்கிய மொத்த ஓட்டு. நான் சொல்வது 39,611. இங்கே ஓரணியில் தமிழ்நாடு நம்ம பிஜேபி ஓட விடுறோம். அது வந்து ஒரு மக்கள் ஆதரவை காட்டுதா? ஒரு ஓட்டுமே வாங்காமல் மொத்தத்தில் 39,000 ஓட்டு வாங்கினா டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கள் சமூகத்துக்காக பேசுவது இது வந்து யாரோ தூண்டுதலின் பேரில் இல்லாத ஒரு இமேஜை தமிழ்நாட்டில் உருவாக்கி இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புதைகுழியில் தள்ளுவதற்காக இவர் தான் பலனடைவதற்கும் தான் பிள்ளை பலனடைவதற்கும் செய்து கொள்கிற ஏற்பாடு தான். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது. இல்லை, மொத்தமாகவே அந்த கம்யூனிட்டி மக்களுடைய எண்ணிக்கையே அவ்வளோதான். அப்போ அப்படி ஒரு பொருள் அதில் வராதா? அவருடைய கிளைம் படியே இந்த மக்கள் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்களே, அவருடைய கிளைம் படியே. ஆனால் 2011 சென்சஸ் படி கிட்டத்தட்ட பல்லர்கள் மட்டுமே 25 லட்சம் இருக்காங்க. மித்த உட்பிரிவுகள் சாதியெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 35 லட்சம் பேர் சேரும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 60 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். இந்த 60 லட்சம் ஓட்டுகளில் நீங்கள் வாங்குற 2021 தேர்தலில் நீங்கள் வாங்குற ஓட்டு 39,611. அது என்ன ரேஷியோ? கிட்டத்தட்ட ஓட்டப்படாத தொகுதியில் இவர் 3.68% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்புறம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுமே பட்டியல் வெளியேற்றம் பேசுகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் எதிர்குரலில் பேசினா குறவழியை நெருக்கிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு வன்மம் எல்லாம் பரப்பப்படுது. இவங்கெல்லாம் வந்து அவரோட கைக்கூலி இவரோட கைக்கூலி என்று இங்கே ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இல்லை, என்னதான் கோரிக்கை? அந்த கோரிக்கையை வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது சரி, தலித்துகள் பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து ஒடுக்குறாங்க. அந்த பட்டியலிருந்து வெளியேறி ஒரு பிசியாவோ ஒரு எம்பிசியாவோ வரும்போது அவங்களுக்கு வந்து
நாங்கள் தலித் அல்ல, நாங்கள் வந்து ஒரு இடைநிலை சாதியில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவது அவங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுப்பதா, அவங்களுக்கு இந்த இந்த அடக்குமுறையிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுப்பதா கிருஷ்ணசாமி சொல்கிறாருல்ல, அது நியாயம் இல்லையா? இது இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, திரு ஜான் பாண்டியன். அவர் பிசின்னு தான் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாரு, இப்போ எஸ்சி என்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அவருக்கு என்ன மரியாதை இந்த சமூகம் கொடுத்தது? அப்போ அடையாளம் என்பது வந்து உனக்கு மரியாதை என்பது வந்து நீ நடந்துக்கிறதுல தான் இருக்குது. அவர் எச்சத்தால் காணப்படும் தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பட்டியலை பார்த்து உங்களுக்கு மதிப்பெல்லாம் இங்கே கொடுக்கறது கிடையாது. அப்படி பார்த்தா கவின் கொலையில் கவின் நல்லா படித்தவன் தான், கவினுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, படிச்சிருக்கான், வேலைக்கு போயிருக்கான், நல்ல வசதியான குடும்பம், செல்வாக்கான குடும்பம், படம் படைத்த குடும்பம், அவனுக்கு ஒரு 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 கொடுமை நடந்திருக்கு. இதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாரு? இவர் என்ன பதில் சொல்கிறார்? அதுக்கெல்லாம் வேற ஏதாவது தொழில் பார்க்கலாம், நீங்கள் வந்து முதல்வரை போய் பார்க்க போகிறதுக்குன்னு திருமாவளவனை விமர்சிக்கிறாரு. இல்லை, திருமாவளவனை பற்றி இவர் பேசுகிறதுக்கு இவர் கொஞ்சம் யோசித்து பேசணும். திருமாவளவன் இடதுசாரியாக தன்னுடைய அரசியலை தொடங்கியவர், இன்றைக்கும் இடதுசாரியாக இருக்கார். அவர் அன்னைக்கு பேசின அரசியலை அதே தலித் ஒற்றுமை, தலித்துகளுக்கான பிரச்சனை என்று பேசி கொண்டு ஈழச்சிக்கலை தொடர்ந்து பேசினார். பொதுவான விஷயங்களை கருத்து சொல்கிறாரு. அவர் பேசினா பொது சமூகம் ஒத்துக்கிட்டு பார்க்குது. நீங்கள் பேசினா உங்கள் மக்களே அவங்க ஒத்துக்கிட்டு பார்க்கல. உங்கள் மக்களே உங்களை புறக்கணிக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்க ஓட்டப்படாத தொகுதியில் தனியாக நின்று கிட்டத்தட்ட பெரிய கட்சிகள்லாம் தோக்கடிச்சு வெற்றி பெற்ற நீங்கள் இன்றைக்கி அதே ஓட்டப்படாத தொகுதியில் 3.68% ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 6544 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. இது உங்களுடைய செல்வாக்கு தான் காட்டுது. நீங்கள் செல்வாக்கு இழந்த ஒரு நபராக போய்விட்டீர்கள். அது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அதை நான் வெளிப்படையாக சொல்ல தான் வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ இந்த பர்டிகுலராக பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற அந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை தான் என்ன? பெரும்பான்மை மக்கள் வந்து அவங்கவுங்க வேலை வெட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிறுபான்மை கூட்டம், ஆர்எஸ்எஸ் கிட்ட வாங்கி சாப்பிட்ற இந்த கூட்டம், இவர் இன்னொருத்தர் இருக்கார்ல அவர், இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தங்களை வலதுசாரிகளாக அடையாளப்படுத்தி கொண்டு பொதுவெளியில் உழவிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செல்வாக்கு இருக்கான்றது, செல்வாக்கில் இவங்க இருக்காங்கன்றது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இடஒதுக்கீடு பட்டியல் விட்டு வெளியில் வந்தால் இவர் பட்டியல் வெளியிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இடஒதுக்கீடு எஸ்சி என்பது கூவம்னு சொன்னார். கூவம் போன்ற நாற்றம்னார். இவர் சொன்ன அதே காலகட்டங்களில் இவருடைய மகன் எம்எஸ் படிப்பதற்காக ஒரிசாவில் எஸ்சி பட்டியல் இடஒதுக்கீட்டு தான் அவர் மாஸ்டர்ஸ் படிக்க போனார். இப்படி ஒரு பக்கம் ஒரு பேச்சு, ஆனால் செயல்பாடு வேறு. கரெக்டாக தென்காசி தொகுதியில் போய் தான் நிற்பார், ஓட்டப்படாத தொகுதியில் தான் போய் நிற்பார். சரி, இருக்க வரைக்கும் நிற்போன்னு இவங்க சொல்லலாம். இப்போ இடஒதுக்கீட்டு விட்டு வெளியே வந்தால் இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பது குறித்து ஏதாவது ஒரு ஏற்பாடு இருக்கா? ஒன்றும் கிடையாது. எதுக்காக முதல்ல மக்கள் வெளியே வரணும்? எங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நாங்கள் பிசியாக வந்துட்டா அப்படின்றாரு. பிசியாக வந்தால் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கின்றதுக்கு என்ன நீங்கள் ஆதரவு வச்சுருக்கீங்க? இப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிசி லிஸ்ட்டில் இருக்கிற யாதவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கடுமையாக இழிவுபடுத்துறாரு. ஒரு கோயிலில் இருக்க பூசாரி இழிவுபடுத்துறாரு கோயிலுக்குள்ளே போனதுக்காக. பிசி என்பதால் எப்படி உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும்? பிசி என்பதும் பார்ப்பனியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழு தானே அது. அதில் எப்படி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்? அப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஓபிசிகள் எஸ்சி/எஸ்டிகள் ஒற்றுமையாக இருந்து இந்த இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான வேலையை செய்கிறத விட்டுட்டு எனக்கு இதை விட்டு வெளியே போனால் எனக்கு அவங்க கூட வந்து சாதி அடுக்கில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குன்னு சொன்னால் இது யாரை ஏமாத்துறது? என்ன பல்லர் சமூகத்தை இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு? இவர் பல்லர் சமூகம் எப்பொழுதும் இடதுசாரி சிந்தனையோடு தான் இருக்கும். இப்படி இவர் பேசுகிற அரசியலை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் இவருடைய ஓட்டு வங்கி காட்டுகிறது. ஆக்சுவலாக என்ன பாதிப்பு நடக்குது பல்லர் கம்யூனிட்டி கிட்ட? இந்த சாதியின் பெயர் மாற்றுவதாலேயோ பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியே வருவதாலோ ஆக்சுவலாக என்ன பாதிப்பு அந்த மக்களுக்கு இருக்கு? எஸ்சி பட்டியல் இடஒதுக்கீடுன்றது வந்து 1936 வருது. அம்பேத்கர் வந்து வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி அம்பேத்கரோட பல முயற்சிகள் காரணமாக 36 பல பேர் கொண்ட அழுத்தத்தின் காரணமாக வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த சமூகத்தில் பாதிப்புக்குள்ளான மக்கள், சாதி இழிவுக்குள்ளான மக்கள், கோயில் நுழைவு மறுக்கப்பட்டவர்கள் அல்லது சமூகத்தில் பெரும் புறக்கணிப்புக்கு உள்ளானவர்களையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அவர்களுக்கும் இப்போ எப்படி திராவிட மாடல் ஆட்சியில் வந்து முதலமைச்சர் வந்து பார்த்து செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு பார்த்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி வெள்ளைக்கார அரசாங்கமும் செஞ்சுது. வெள்ளைக்கார அரசாங்கம் நிறைய கேடுகளை செய்திருக்கு, நல்லது நிறைய. அதில் ஒரு நல்லது இந்த நல்லது அந்த 36 இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை அங்கங்கே நாடு முழுக்க கண்டுபிடித்து ஒரு லிஸ்ட்டு உருவாக்கி அந்த லிஸ்ட்டில் இந்த ஜாதிகளை சேர்த்தாங்க. அதில் பல்லர் ஒரு பிரிவு, தேவேந்திர குலத்தான் ஒரு பிரிவு, குடும்பர் ஒரு பிரிவு, அப்படி கொண்டு வந்த ஜாதி தான் அது எல்லாமே. கொண்டு வந்து அவங்களெல்லாம் நீங்கள் கீழ் ஜாதி, நீங்கள்லாம் ஊருக்கு வெளியே தான் குடியிருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லலை. அவங்க ஊருக்கு வெளியே குடியிருக்கணும்னு சொன்னோடனே இடஒதுக்கீடு கொடுத்து வேலை கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க, படிப்புக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 1931 சென்சஸ் அல்லது 41 சென்சஸ்லாம் நீங்கள் இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 எஸ்சி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு எங்களுக்கும் கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு மற்ற மக்கள் வந்து வெள்ளை அதிகாரிகள் ரோட்டில் கார்லேயோ வாகனங்களே போகும்போது மறித்து எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுங்க, எங்களையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி இந்த கூட்டம் ஒரு சிறு கூட்டம் எங்களை வெளியேற்றுக்குன்னு சொல்லுது. அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி அது வாய்ப்புகளை விட்டுட்டு நான் வெளியேற முடியும்? அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து
வெள்ளையர் அரசாங்கத்திடம் வாதாடி போராடி அவர் லண்டன் ப்ரீவியூ கவுன்சில் அவர் லண்டனுக்கே போய் அங்குள்ள வைஸ்ராயோடு வாதாடி இந்த மக்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. நீங்கள் உங்களுடைய போஸ்ட் மெட்ரிக் நீங்கள் எஜுகேஷனுக்கு நீங்கள் ஃபாரின்கே போய் படித்தாலும் அவ்வளோ பண உதவிகளை அவ்வளோ உங்களோட கல்விக்கான தேவையை சந்திக்கிறதுக்கு அந்த மக்களுக்கான வாய்ப்பே டாக்டர் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த 4 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிதி இந்த அரசாங்கம் கொடுத்து. இதெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி நாக்பூருக்கு எங்களை கூட்டு போறாரு. எதுக்கு? பஜனைப்படுறதுக்கா, ஜால்ரா அடிக்கிறதுக்கா, இல்லை சோடாபுட்டி ஜியர் கூட நின்று கல் எறிகிறதுக்கா கூட்டத்தில், இல்லை பெரியார் பற்றி அவதூறு பேசுறதுக்கா? எதுக்கு கூட்டிட்டு போறாங்க இவங்க? எங்கள் இடஒதுக்கீடு விட்டு நாங்கள் வர வேண்டிய தேவை கிடையாது. அந்த இடஒதுக்கீடு அது போக இந்த மக்களுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் இந்த மக்கள் மேலே நடக்கிற இந்த வன்கொடுமைகளை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இந்த 36 வந்த இடஒதுக்கீடு பல்லர்களுக்கு பின்காலத்தில் சேருது. இந்த இடஒதுக்கீட்டின் பலன்களை இந்த பல்லர்கள் எனப்பட்ட இந்த பிரிவினர் முழுமையாக அனுபவிச்சுட்டாங்களா? கிடையாது. கொஞ்சம் ஒரு செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க. ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குடும்பம் ஒரு 20 குடும்பம் வளர்ந்துருக்காங்க. அந்த 20 குடும்பங்கள் போல அந்த ஊரில் இருக்க எல்லா குடும்பங்களும் வளரணுன்றது தான் இடஒதுக்கீட்டின் நோக்கம். இடஒதுக்கீடுன்றது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எனக்கு வேண்டாம், இந்த வாய்ப்பு கொடுத்ததுனாலேயே நான் இழிவாயிட்டேன் இப்படின்னு சொல்றது எந்த விதமான ஒரு குறுக்கேடு புத்தியிலேருந்து இது வருதுன்னு எனக்கு புரியல. அவர் காலேஜ் கட்டிட்டாரு, அவர் செட்டில் ஆயிட்டாரு, அவர் மாநிலம் கடந்து போயிட்டாரு, அதனால அவர் செட்டில் ஆயிட்டாரு, அதுவே போதும்னு நினைச்சுக்கிற மாதிரி நினைச்சுட்டாரு. இந்த வாய்ப்பை நீங்க மறுக்கிறதுனால உங்களுக்கு இழந்த அடையாளம் கிடைக்கும், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றது. என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? திருப்பி கோமணம் கிடைக்கும், திருப்பி வயல்ல கூலி வேலைகள் கிடைக்கும். என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? இப்போ நம்ம சமூகத்தில் நிறைய கலெக்டர்லாம் வந்துட்டாங்களா? நம்ம சமூகத்தில் நிறைய ஜட்ஜு நீதிபதிகள் வந்துட்டாங்களா? நிறைய பெரிய பெரிய பதவிகளுக்கு பல்லர் சமூகத்திலேருந்து பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, அதிகாரமிக்க பதவிகளுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமா? கிடையாது. இன்றைக்கும் அதே அந்த அந்த மேல் ஜாதின்னு சொல்கிற தன்னை சொல்லிக்கொள்கிற அந்த ஒரு குரூப் தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போ அந்த குரூப்பே 2000 வருஷம் ஒரிஜினல் ஆண்ட பரம்பரை அவன் தான், நீ கிடையாது. உங்களெல்லாம் ஆண்டவன் அவன் தான். அவனே மோடி அரசாங்கம் வந்த பிறகு அமித்ஷாவெல்லாம் வச்சுக்கிட்டு 3% இருக்கு, அவனே 10% இடஒதுக்கீடு தனக்கு எழுதி வச்சுக்கிறான். அவன் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கான், இடஒதுக்கீடு இருக்கனால தான் நீ இழிவுன்றான். அதே மணிப்பூரில் என்ன சொல்லியிருக்கான்? மைத்திட்டு போய் நீ ஷெட்யூல் ட்ரைபுக்கு போய் உன் உரிமைக்காக கேளு அப்படிங்க. இங்கே என்ன சொல்லலாம்? எஸ்சி இழிவுன்னு சொல்லி கொடுக்கான். இப்படி ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விதமான உருட்டுகளை இவங்க பண்ணுவாங்க. அந்த உருட்டுகளில் பல்லர்கள் ஏமாறவே இல்லை. பல்லர்கள் ஏமாந்திருந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி 99 வாங்கின ஓட்டை வாங்கியிருப்பாரு, 98 தேர்தலில் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கினார், அந்த ஓட்டை திருப்பி வாங்கியிருப்பாரு. 2021 இப்படி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. 55 தொகுதியிலையும் பெரிய பெரிய கட்சிகள் தோற்பதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வாங்கிய ஓட்டுகளே காரணமாக இருக்கும். இந்த மக்கள் பட்டியல் வெளியிட்டதை ஆதரித்திருந்தால், ஆதரிக்கலைன்றதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. இதெல்லாம் தான் தமிழக அரசு கருத்தில் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து எவன் பட்டியல் விட்டு போகிறேன்னு விரும்புகிறானோ அவனுக்கெல்லாம் ஒவ்வொரு கலெக்டரேட்லேயும் ஒரு டேபிளை போட்டு ஒரு சேரை போட்டு ஒரு தாசில்தார் லெவலில் ஒரு ஆஃபீஸரை போட்டு யாருக்கு பட்டியல் வெளியிட்ட வேணுமோ, எப்படி ஆதார் கார்டு வாங்கினா போய் என்ரோல் பண்ணிங்களா, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கூட உனக்கு பட்டியல் விட்டு வெளியேற்றுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஜெனரலில் சேர்த்துருங்க. ஜெனரல் இவங்களாம் சேர்த்தீங்கன்னா அவங்க போய் அங்கே ஆண்ட பரம்பரை கதை பேசிக்கிட்டு இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. இவங்க போகிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே இருக்கிற கூலி வேலை பார்க்குறவனு கெடுத்துட்டு இருக்காங்க. கூலி வேலை இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பெரிய பெரிய கூட்டம் நான் சொல்ல மாட்டேன், ஊருக்கு 4 பேர் ஒவ்வொரு ஊருக்கு படிச்சுட்டு இருக்க பையனெல்லாம் பட்டியல் வெளியிட்டுமே எம்மின் விடுதலைன்னு பைக்கில் எழுதிட்டுலாம் கூப்பிட்டு என்னடா உன்னிட விடுதலைன்னு கேட்டால் வாய்ப்பு வேண்டாம்னு சொல்கிறது எப்படிடா விடுதலைன்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவன் எழுத சொன்னாங்க, எழுதியிருக்கேன், இல்லை நான் இப்படி தான் சொல்கிறாங்க, அது அப்போ அப்படி கிடையாதானே அது அப்படின்னு அவன் கேட்கான். அப்போ அந்த அந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஃப்ரெஷ் மைண்டு டாக்டர் கிருஷ்ணசாமி போன்ற மெத்த படித்த மேதாவிகள், எம்எஸ் படித்தவர்கள், எம்டி படித்தவர்கள், அவர் மகன் படிச்சிட்டாரு, அவர் மகா படிச்சுட்டாங்க, மருமகன் படிச்சுட்டா, மருமகா எம்டி, மனைவி டாக்டரு. ஆனால் நாங்கள் வயக்காட்டிலே இருக்கணும், அதான் இவங்களோட நோக்கம் போல எங்களுக்கு தெரியுது. இது இவங்க நோக்கம் நான் சொல்ல மாட்டேன், ஆர்எஸ்எஸ் காரனுடைய நோக்கம். அதுக்கு அதை இப்போ ஈஸியாக பொல்யூட் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு கொடுக்குற வேலையை நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி செய்கிறாரு. எதுக்கு செய்கிறாருன்னு நான் 19 அவர் பணம் வாங்கிட்டு செய்கிறாரு, அவர் இதுக்கு செய்கிறாருலாம் நான் சொல்ல மாட்டேன். அது அவருக்கு தெரியும், கொடுத்தவங்களுக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். அது ஒரு குற்றச்சாட்டு, ஆதி காலத்து குற்றச்சாட்டு, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் தயவுசெய்து அதை வாங்கிட்டு எங்களை அடமானம் வைக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்து முதுகெலும்போட வாங்க. இந்த பிசிஆர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பிசிஆர் ஆக்ட் இந்த மக்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பொழுது இந்த மக்களுக்கு பாதுகாப்பு அது ரொம்ப வலுவாக வழங்குது. இப்போ என்னென்னா, முன்னாடி இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாதியக்காரனை பார்த்து அந்த பையில இந்த பையில நம்ம சாதி பேரை சொல்லி அவனை இங்கே திட்டிடலாம். இப்பவும் திட்டுவான், ஆனால் அந்த சட்டம் அவனை எதிர்கொள்ளும்.
சும்மா விடாது. அப்போ அவனுக்கு ஒரு அச்சம் இருக்கு. இப்போ பொது வெளியில நீங்க இந்த பட்டியல் சாதிகளையோ ஒடுக்கப்பட்ட சாதி எந்த சாதியா இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சாதிகளை நீங்க சாதி சொல்லி திட்டக்கூடாது, திட்டுனா சட்டம் உன் மீது பாயும் என்ற அச்சம் இந்த சாதி வெறியர்களுக்கு இருக்கு. அதை உருவாக்கி இருக்கு இந்த சட்டம். இந்த சட்டத்தை வேண்டான்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பட்டியல் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் உங்களுக்கு வராது. கவின் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கவின் படுகொலையை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் இப்போ டீல் பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ 3 மாதம் 4 மாதம் அவனை உள்ளே வச்சே வழக்கு நடத்தலாம், உள்ளே வச்சே ட்ரையல் நடத்தலாம், ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து நிறைய இந்தியன் கோர்ட்ஸில் பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த சட்டப்படி இந்த வழக்கு இது சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நடத்தப்படும், விரைவாக நடத்தப்படும், தீர்ப்பு விரைவாக வரும். இப்படி பல விஷயங்கள் கச்சனத்தில் அப்படி தான் நடந்துச்சு. இந்த மக்களுக்கு நீதி வழங்கப்பட்டது அப்படி தான். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இழிவு, நீ பிசிஆர் ஆக்ட் போடாத அப்படின்னு சொல்கிற ஒரு நபரை திருமாவளவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்களே. பாதிக்கப்பட்டவனோட மனநிலையிலேருந்து யோசிக்க மாட்டீங்களா டாக்டர்? நீங்கள் பாதிக்கப்பட்டவனோட மனநிலை அப்படி இருக்குமா? உங்கள் பையனுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா? உங்கள் பையனுக்கு நேரம் இருந்தால் யார் வந்து உங்களுக்கு உதவி பண்ணான்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் அவனை கூப்பிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் நாக்பூருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஓட்டப்பிராரத்துலையோ நெல்லையிலே உங்களுக்கு வேண்டிய யாருக்காவது ஃபோன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு சிக்கல் வரும்போது. ஆனால் உங்களுக்கு வேறு தேவை ஏற்படும் போது நீங்கள் நாக்பூருக்கு போகிறீங்க. நீங்கள் நாக்பூருக்கு போங்க, ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க, நாங்கள் வரல. இவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, நாடார்கள் இப்படி தான் ஒரு பெரிய இழிவில் இருந்தாங்க. அவங்க தங்களை நாடார்கள்னு கிளைம் பண்ண ஆரம்பித்ததற்கு பிறகுல இருந்து அவங்க ஒரு பெரிய வசதிக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர்களுக்கு அந்த இழிவு இல்லை அப்படின்னு தனக்கு முன்னாடி இன்னொரு உதாரணம் இருப்பது போல வேற ஒரு சமூகத்தை காட்டி கேட்குறாருல்ல. ஏங்க, நாடாரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு வளரவே தொடங்காத ஒரு சமூகத்துக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ எனக்கு நாடார் சமூகத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நெல்லையில் தான் நான் இருந்தேன். சுற்றி நாடாள் இருக்காங்க. எல்லோரும் நல்லா தான் இருக்கும். நாடார்கள் 1860களிலே ஆலைகள் வைத்திருந்தாங்க, தொழில் நிறுவனங்கள் வைத்திருந்தாங்க. அவங்க கூடலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அவங்க பிசி பட்டியல், அவங்க எஸ்சி பட்டியல் இருந்தாங்கன்னு சொல்லுவது இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பொய் எங்கேயாவது உண்டா? எஸ்சி பட்டியல் 36 உருவாக்கப்பட்டது. 36ஓட பட்டியல் ஆன்லைனில் கிடைக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 36 பட்டியல் அவன் கிடையாது. அவன் கிடையாது. நீங்கள் எதுக்கு நாடார்களுக்கு எஸ்சி பட்டியல் இருந்தால் இது கதை பார்த்தாலே தீட்டு, சாணார்கள் பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லப்பட்ட நாடார் நீங்கள் சொல்கிறீங்க இருக்கு, அப்படி இருந்ததாகவே இருக்கட்டும். பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லப்பட்டதை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? உலகமே தங்களை பார்க்குற அளவுக்கு தங்கள் வாழ்க்கையை அவங்க உயர்த்தி காட்டினாங்க, உழைச்சாங்க, போராடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தான் உழைக்கிறாங்க. இந்த சமூகத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் மார்வாடிகள், குஜராத்திகள் தொழில் நிறுவனங்கள் ஊடுருவும் போது இன்றைக்கும் சென்னை போன்ற பெருநகரங்களில் தமிழர்களுக்காக அந்த இடத்தை தக்க வைத்து கொடுத்திருப்பது நாடார்களின் உழைப்பு. அது உழைக்கும் ஒர்க்கு. அது உழைச்சி தாங்க முன்னேறாங்க. பேரை மாற்றி முன்னேறல. பேரை மாற்றுறதுல மேஜிக்கா? இல்லை பட்டியல் மாற்றணும்னு மேஜிக்கா? வாய்ப்பாண்டான்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை. இதெல்லாம் வந்து வழக்கமான ஆர்எஸ்எஸ் பொய்கள் தான். அதெல்லாம் இந்த பொய்களை வந்து இவர் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் நம்பலன்றது தான் இவர் வாங்கின ஓட்டுக்கள். இதுதான் ஜான் பாண்டியனுக்கு. இப்போ நான் இவர் சொன்ன எல்லா விமர்சனங்களும் ஆனால் ஜான் பாண்டியனுக்கு பொருந்தும். ஜான் பாண்டியனுக்கு பெரிய அளவில் அரசியல் எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அவர் எதோ எதிர்பார்த்து போகிறாரு, அது அவர் கிடச்சிது, நல்லா அமைதியாக இருந்தார், அவ்வளோதான். மற்றபடி அவரால் பெரிய டேமேஜ் வந்துடலாம் நான் நினைக்கல. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை அவங்க மீட் பண்ணிடுறாங்க. அவர் அமைதியாக இருந்துறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் அவர் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படுது. வெற்றி பெறுவது நோக்கமே கிடையாதுன்றது பல ஆண்டுகளாக தெரியும் எல்லாருக்குமே. அது அவர் மேலே பெரிய விமர்சனங்கள் இல்லை. இவர்கள் பெயர் மாற்றுகிறேன் என்று கிளம்பிய பிறகுதான், பெயரை மாற்றிய பிறகுதான் இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது. இதுக்கு முன்பால் பெயர் மாற்றுவதற்கு முன்னால் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தால் எதிர்வினை ஆற்றி கொண்டிருந்தார்கள். சாதிய கொடுமைகள், அடக்குமுறைகள் ஓரளவு கட்டுக்குள் இருந்தது. இல்லை இது முரணா இல்லையா? பேரை மாற்றுறதால அந்த மக்கள் வெட்டப்படுறாங்க, அவங்களுக்கு வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்கிறது வந்து ஷாக்கிங்காகவும் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், என்னவா இவர்கள் பேரை மாற்றும் போது ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஒருத்தர் இருக்கார், நமக்கு வாய்த்த சாபக்கேடு. அவருக்கு இதே மேடையில் வந்து அவர் சென்னையில் பேசுகிறாரு, தென்காசியில் பேசுகிறாரு, திருநெல்வேலியில் வந்து பேசுகிறாரு. நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன்றாரு. ஒரு சமூகத்தை ஒரு பிரதமரே வந்து பேம்பர் பண்ணும்போது ஒட்டுமொத்த வெளியே இருக்க சாதிகள் என்ன நினைப்பாங்க? ஒரு சமூகத்தையே ஒரு பிரதமர் பேம்பர் பண்ணுறாரு. அவர் தமிழ்நாட்டில் செல்வாக்கே இல்லாத ஒரு நபர். அவர் சொல்வதாலேயே இந்த மக்கள் மீது தாக்குதல் நடக்கிறது என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பிரதமர் மோடியும் ஒரு காரணம், அவர் இந்த மக்களை உசுப்பேற்றி விட்டதும் ஒரு காரணம், இந்த மக்களுடைய இல்லாத பெருமைகளை மேடையில் பேசியதும் ஒரு காரணம். இதே டைலாக்கை நயினார் நாகேந்திரன், இப்போ இருக்கிற பிஜேபி தலைவர் 4 கோடி நயினார் வந்து இப்போ சொல்கிறாரு, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் மோடி சொன்னார். நீங்கள் தேவேந்திரன், நான் நாகேந்திரன் அந்த மக்கள் சொன்னால் அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுறாங்கன்றாரு. எப்படியெல்லாம் கதை கட்டுறானுங்க பாருங்க. அப்படி சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு தினகரன் வருவார், நீங்கள் தேவேந்திரன், நான் தினகரன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க பாரு. இப்படி கதிரவன் ஒருத்தர் வருவார், பார்வர்ட் பிளாக்ல இருந்து. இதெல்லாம் இது நான் என்ன சொல்கிறேன்னா,
இதெல்லாம் நம்ம சிரிக்கிறோம் தோழர். ஆனால் இந்த பல்லர்களை வந்து இவங்க எவ்வளவு மட்டமாக நினச்சிருந்தா, எவ்வளவு தரக்குறைவாக இவங்க வந்து ஒரு மதிப்பு போட்டு வச்சுருந்தா, இப்படி ஒரு எலும்பு துண்டு கூட கிடையாது, எலும்பு சூப்பின துண்டு கூட கிடையாது, என்னமோ இதுக்கு ஒரு இது இப்படி போட்டால் அவங்க ஓட்டு போட்டுருவான்னு நாட்டோட பிரதமரே நினைக்கிறாரு பாருங்க. இதை மாதிரி ஒரு அவலம் எங்களுக்கு இல்லை மிஸ்டர் நரேந்திர மோடி. யூ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் தட். உங்களுக்கு தான் அது அசிங்கம். நாங்கள் உங்களை நம்பலை. நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் உங்களை நம்பலை. இவர் நரேந்திரன் தேவேந்திரன் நாடக கம்பெனி ஓப்பன் பண்ணி இவர் போயிட்டார். 10 நாள் இருக்கும். இந்த நெல்லை சிறையில் முத்துமனோ என்ற பலர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் சிறைக்கு ரிமாண்டு கொண்டு போனப்பட்டவர் உள்ளே கொண்டு போகிறாங்க. அங்கேயே அவர் அடித்து கொள்கிறாங்க. நரேந்திரன் எங்கே போனார்? கவின் படுகொலை செய்யப்பட்டு செத்து கிடக்கிறான். ஆர்எஸ்எஸ்காரன் வரணும்னு நான் சொன்னேன். நீ எவனும் வரமாட்டேன். மத மாற்றம் நடந்தால் வந்துடுவேன். மத மாற்றம் நடக்கு, இவங்க பல்லருக்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு போகிறான், முஸ்லீமுக்கு போகிறான்னு ஆகா அரபு பணம் வருதுன்னு நீங்கள் கதை விடுவீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கணும், நீங்கள் வரல. முத்துமனோவுக்கு நீங்கள் வரல. கவின் செல்வ கணேஷுக்கு நீங்கள் வரல. இப்போ நரேந்திர தேவேந்திரன் நாடக கம்பெனி படுதோல்வி அடைஞ்சிட்டு இருந்ததுன்னா அதை காட்டுது. இது ஒரு பெரிய ஒரு கோஷம் இல்லையா? இல்லை, இப்போ தேவேந்திரன்ற பெயர் மாற்றத்திற்கு பிறகுதான் சண்டைகள் அதிகமாக நடக்குது, கலவரங்கள் அதிகமாக நடக்குது, தனிநபர்கள் தாக்குதல் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிற புள்ளி எங்கேருந்து வருது? நான் சொல்கிறேனே, நான் என்னுடைய உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் வந்து 9வது 10வது படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து இது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன், சிரிப்புக்காக சொல்லலை. அவன் வந்து கிளாஸ் லீடர். அவன் இப்போ எங்களுக்கு எடுத்த வாத்தியார் வந்து நாங்கள் எதாவது சேட்டை பண்ணால் மண்டையில் கொட்ட சொல்லிடுவார். அப்போல்லாம் கொட்டிடலாம், இப்போல்லாம் கொட்டால் ஜெயிலுக்கு தான் போகணும். வந்து வேகமாக வந்து கொட்டிடுவான். இது பல பேர் கொட்டுவாங்கன்னா நானும் வாங்கியிருக்கேன். இப்போ நாமளும் என்ன கோபத்தில் இருப்போம் மேலே? வாய்ப்பு கிடைச்சா நாம் திருப்பி கொட்டுவோன்ற முடிவோடு இருப்போம் இல்லையா? அப்போது இப்படி ஒரு சம்பவம் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் இதே போல் அந்த பையன் எதை பண்ணும்போது வாத்தியார் கொட்டுக்குன்னாரு. அவன் தலையில் 10 பேர் கொட்டணும். நாங்கள் என்ன சொல்லேன்னா, நீ ஒரு பையனை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒட்டுமொத்த மாணவர்களுடைய கடுப்பும் வந்து அவன் மேலே இருக்குது, வாய்ப்பு கிடைக்கும் வச்சு செஞ்சிடறான். இதே தான் இங்கேயும் நடந்துச்சு. இந்த மக்கள் ஏற்கனவே வந்து இந்த கோயம்புத்தூர் இருக்கிற அந்த குடிகேடர் குருசாமி சொல்ல பேச்சை கேட்டுக்கிட்டு பல பேர் இங்கே உருட்டிட்டலைங்க. ஆண்ட பரம்பரை, நாங்கள் பாண்டியர் வம்சம், நாங்கள் ஊருக்கே சோறு போட்ட ஜாதிங்க. பேராசிரியர் ராமசீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. பேராசிரியரா? சரி, பேராசிரியர் ராமசீனிவாசன் இருக்கார் தோழர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல ரொம்ப தீவிரமான இருக்கவர். காந்தியன் ஸ்டடீஸ்ல டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவர் சொல்றாரு, பிடிஆர் அதுக்கு ஏதோ ஒரு சொன்னார், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் ஒரு சின்ன பேம்ப்ளெட் ஏதோ வெளியிட்டிருக்காரு. ஓ, அவரே வெளியிட்டிருக்காரா? அது மோடி சொன்னார். அவர் வந்து ரெட்டியார் மாநாட்டுக்கு போய் பேசுறாரு. ரெட்டியார் சங்க மாநாட்டில் போய் பேசுறாரு. நான் ஊருக்கே சோறு போட்டவர்கள் அப்படிங்கிறாரு. உடனே ரெட்டியார்லாம் கை தட்டுறாங்க. அவரே இங்கே பல்லர்கள் மாநாட்டுக்கு வர்றாரு. தேவேந்திர வேளாளர் பேர்படி இவன் நடத்துகிற கூட்டத்துக்கு வர்றாரு. ஊருக்கே சோறுபட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலில் இருக்கலாமா அப்படின்னு கேட்காரு. அங்கே என்ன பேசுறாரு? ரெட்டியார்கள் ஊருக்கே சோறுபட்டோன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு நமக்கு வேணும்னு பேசுறாரு. அங்கே இடஒதுக்கீடு கேட்டு கூட்டம், இங்கே இடஒதுக்கீடு வேண்டான்னு கூட்டம். இதை நடத்துறது இந்த காட்டி கொடுக்குற பயிலுங்க. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இடஒதுக்கீடு கேட்டு ரெட்டியார் கூட்டத்தில் முழங்கினா அதே ராம சீனிவாச ரெட்டியார் இங்கே வந்து முழங்குறாரு. இந்த மக்கள் எப்படிலாம் பந்தாடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் யார் இவங்க சரிப்படுத்துறது அப்படின்னா, சமூக நீதி காத்த மண்ணில் இருந்து சமூக நீதிக்கான ஒரு எதிர்ப்பு குரலை வர வைக்கணும்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சதை வச்சுட்டாங்க, ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. இதை உடைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூக நீதி பேசுகிற இந்த மண்ணில் நம்முடைய தலைவர்களுக்கு இருக்குது. அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்குது. ஆனால் அவர் பேசினா அது வேற மாதிரி பேருன்னு அவர் பேச மாட்டேங்காரு. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது, திராவிட தலைவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இவன் ஒருவேளை எஸ்சி இடஒதுக்கீடு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இது எல்லா இடஒதுக்கீட்டையும் பாதிக்கும். இது நம்ம இந்த இடஒதுக்கீடு மட்டும் பாதிக்காது. இவன் மட்டும் கூலிக்காரன் ஆக மாட்டான், எல்லா இடஒதுக்கீட்டையும் இவன் கை வைப்பான். இப்போ வந்து அமித்ஷாவும் மோடியும் வந்து தேர்தலையே தில்முல் பண்ணுறாங்க. ஓட்சோர்னு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இதில் தில்முல் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். இதுலேயும் நிறைய பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு சாதிக்கும் இப்படியான ஒரு சில நபர்களை ஊடுருவ விட்டு அந்தந்த நபர்களை பூரா பட்டியலிருந்து வெளியேற்றுறேன்னு இடஒதுக்கீடு பூரா காலி பண்ணுறதுக்கு ஈஸியாக வேலை பார்க்க முடியும். ஈஸியாக பண்ணுறாங்க. பட்டியலே இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடே வேண்டாம், நீங்கள் வந்து பொது போட்டி வைக்க வேண்டியதுன்னு சில அறவைக்காடுகள் ஃபேஸ்புக்லாம் ட்விட்டர்லாம் பேசிகிட்டு இருக்கு. எதுக்கு இடஒதுக்கீடு? இடஒதுக்கீடு வந்தாலும் தான் சாதி வந்துட்டு அப்படின்னு புது கண்டுபிடிப்பாளர்கள்லாம் வந்திருக்கான். இதெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது? இதை ரொம்ப வெகுமட்டாக எதிர்க்கணும். இதுக்கு ஒரே வழி, இந்த பட்டியல்கிட்ட கேட்குற இந்த நபர்களுக்கு பட்டியல்கிட்ட கொடுத்துருங்க. எப்படின்னா ஒன்றும் கிடையாது. கலெக்டரேட்டில் ஒரு டேபிளை போட்டு ஒரு சேரை போட்டு ஒரு கேபின் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அறிவிப்பு, பட்டியல் வெளியிட்டு கேட்கிற நபர்கள் தங்கள் சாதி சான்றிதழை எஜுகேஷன் சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா பட்டியல் வெளியிட்ட தொடர்பான எல்லா மூவ்மெண்ட்டும் நடந்துடும், உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அரசே அதை ஒரு 500 பேருக்கு 500 பேர் தான் வருவான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 500 பேர் வந்தால் பெரிய விஷயம். அது கிடையாது, 500 பேர் கூட வரமாட்டான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அது போக இந்த பட்டியல் வெளியிட்டு பேசுகிற இந்த பென்ஷன் வாங்குற கோஷ்டி நிறைய இருக்குது. இந்த பென்ஷன் வாங்குற கோஷ்டி எல்லாம் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு
இங்கே வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு காமராஜர் ஐபிஎஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பல்லர், அவர் திண்டுக்கல்காரன்னு நினைக்கிறேன். அவர் மகன் வந்து கமாண்டண்ட்டாக இருக்காப்புல, யார் நம்ம பிஎம் ஆஃபீஸில் கமாண்டண்ட்டாக இருக்கார், அதில் ஒரு நல்ல போஸ்ட் வாங்கிட்டார். சார் வந்து எஸ்சி இடஒதுக்கீட்டில் தான் வேலைக்கு போயிருக்காரு, இவரும் எஸ்சி இடஒதுக்கீட்டில் தான் வேலைக்கு போயிருக்காரு. சிர்சான்னு ஒரு ஹரியானாவில் ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார், கொடுக்கல. அந்த எம்பி சீட்டு வந்து வேற ஒரு அம்மா கொடுத்துட்டாங்க. இவர் கவர்னர் பற்றி கேட்டு பார்த்தாரு, கிடைக்கல, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கார் போல. அவர் கூட்டு வந்து பட்டியல் வெளியிட்டு பேச வைக்கிறது. இன்னொருத்தர் இருக்காரு, சேகர் ஐஆர்எஸ்னு, தூத்துக்குடிக்காரர். அவர் அது மோஸ்ட் கரப்டட் ஐஆர்எஸ் பர்சன். நான் ஐஆர்எஸ்ல இப்போ ரிட்டையர்டான, இதுக்கு முன்னாடி ரிட்டையர்டான பல பேரை நான் பார்த்துருக்கேன். இவரை பற்றி தரவுகளை நான் விசாரித்தா, இவர் வந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே சில பேரை வேலை கொண்டு வரல, சில ஏதோ நாட்டுக்கே ஆபத்து உண்டாக்கக்கூடிய சில வேலைகளை செஞ்சு அந்த எமிகிரேஷன் கிளியரன்ஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி கிட்டத்தட்ட அவருக்கு 4 ஆண்டுகளோ 8 ஆண்டுகளோ சென்னை சிபி கோர்ட் அவருக்கு கன்விஷன் பண்ணியிருக்கு. அது அப்பீலில் இருக்கார். அவர் ஊரெல்லாம் போய் பேம்ப்ளெட் கொடுக்குறது கிராமத்தில். உடனே ஒரு 4 அப்பாவிகளை வேட்டிக்கிட்டுனா சட்டை அழுக்கான சட்டை நம்ம பட்டியல் விட்டு எழுதுறோம், பட்டியல் இருக்கிறனால தான் வந்து நம்மளை இழிவாக பேசுகிறோம், இந்த கிராமங்களை போய் கெடுத்துட்டு இருக்காரு. இவங்களை பென்ஷன் பணத்தெல்லாம் கொஞ்சம் பிடுங்கிறதுக்கான வேலையை இந்த அரசு ஏதாவது செஞ்சுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு. ஒரு டிஆர்ஏ ஒரு டிப்டி ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தர் இருக்கார், ஜெயராம்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரும் இந்த வேலையை பார்க்குறாரு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல போங்க, உங்கள் கொள்கையை பேசுங்க, எங்களை எதுக்கு அடமானம் வைக்கிங்க? உங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னா நீங்கள் இடஒதுக்கீட்டில் எஸ்சி இடஒதுக்கீட்டில் நீங்கள் வாங்கின வேலை உங்களுக்கு இழிவாக இருக்குது அப்படின்னா பென்ஷன் இழிவாக தானே இருக்கணும். பென்ஷன் மட்டும் பள்ளி இழிக்குது, இடஒதுக்கீடு இழிவாக இருக்குதா? உனக்கு வேணான்னா நீ கொடுத்துட்டே போயிட்டு இரு. இவர் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாராம். அடுத்து வர்ற தலைமுறையை வந்து வேணாம் நீ போகாத, இது இழிவு, இது இது இந்த மாதிரியான இது எவ்வளோ காலத்துக்கு இந்த நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணும்னு நமக்கு தெரியல. இதே டாக்டர் கிருஷ்ணசாமி மீண்டும் பாண்டியல் வரலாறு என்று ஒரு புத்தகம் எழுதப்பட்ட போது அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் இட்டுக்கட்டின கதை, அப்படி இருக்கவே முடியாது, அப்படி ஒரு வரலாறே இருக்க முடியாது, சோஷியல் ஹிஸ்ட்ரிக்கு இது அகேன்ஸ்ட் ஆனதுன்னு இவர் இந்தியா டுடேல பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியெல்லாம் இருக்கு. அதாவது தேவேந்திர உல வேளாளர் மக்களுக்கிட்ட பெரிய அங்கீகாரம் இருந்ததா பேசுனதையா? தேவேந்திர உல வேளாளர் மக்களை பற்றி மீண்டும் பாண்டியர் வரலாறுன்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்தை அவர் சிறை பிடித்தாங்க ஜெயலலிதா காவல்துறை, ஜெயலலிதா அரசினுடைய காவல்துறை அவரை கைது பண்ணிச்சு. அந்த கைது தொடர்பாக ஒரு கூட்டம் நடந்தபோது அந்த கூட்டத்தில் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து இவர்ட்டையும் கருத்து கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, சோஷியல் ஹிஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்ட் ஆனது இன்னைக்கு இவங்க சொல்கிற இந்த கதைகள், இந்த ஆண்டசாதி கதைகள்லாம் சோஷியல் ஹிஸ்ட்ரிக்கே அகேன்ஸ்ட் ஆனது, எல்லாம் இட்டுக்கட்டிய கதைகள்னு சொன்னவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இதே டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு வந்து எல்லா கதையும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் ஆண்டசாதி, அதனால் எங்களை பட்டியலை விட்டு நீக்கு, என் பேரை மாற்று, பல்லர்ன்றது இழிவாக இருக்குன்னா பல்லர்ன்றது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பல்லர்ன்றது என்ன இழிவாக இருக்குது? பல்லர்ன்றது விவசாயின்ற அர்த்தம், அவ்வளோதான். பள்ளத்தில் விவசாயம் செஞ்சவன்னு அர்த்தம். தேவேந்திர உலத்தான், தேவேந்திர உல வேளாளர் என்பது எங்களுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு புராண காரணங்கள் இருக்குது. புராணத்தில் இந்திரனுடைய கதைகளை படிக்கும்போது எங்களுக்கு உண்மையிலே அசிங்கமாக இருக்குது என்பது தான் எங்கள் மக்களுடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய கருத்து. இதை பேசுகிறதுக்கு எங்கள் மக்கள் வந்து தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்கன்னா ஏதோ மக்கள்லாம் சேர்ந்து ஏதோ செய்கிறாங்க, நல்லது நடக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய அநீதி எங்கள் மக்களுக்கு நடந்திருக்கு. 7 உட்பிரிவை ஒன்றா சேர்த்து ஒரு பேரை வைக்கணும்னு சொன்னவங்க ஒன்றா சேர்க்கும் போது இந்த 7 உட்பிரிவு பெயரையும் அழிச்சிருவோம், பல்லர்னே நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு குரூப் தேவேந்திர இலக்கிய மன்றம்னு ஒரு குரூப் இருக்குது. ஒரு பயலுக்கும் மண்டையில் என்ன இருக்குன்னே தெரியல. என்னத்தையோ பேசி ஏதோ கதை பேசி ஆண்ட கதை பேண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கதைக்கும் எந்த ஆதாரம் கிடையாது, அதை நாங்கள் நம்பவும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து பண்ணாடின்னு ஒரு வகையை சேர்ந்தவங்க. அந்த 7 உட்பிரிவில் ஒரு உட்பிரிவு அவர்கள் தான் இந்த பட்டியல் வெளியிட்டத்தை தூண்டி விடுகிறார்கள். அங்கே தான் கூட்டம் நடத்துகிறான், மதுரையில் கூட்டம் நடத்துகிறான். இவர்கள் அங்கேருந்து லிங்க் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி விஷமத்தனமான பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து இந்த மக்களை குழப்புகிற வேலையை இந்த பண்ணாடிகள் என்ற குரூப் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் இந்த பல்லர்கள், இந்த 7 உட்பிரிவுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த 7 உட்பிரிவில் பல்லர், குடும்பர், வாதியான் இந்த பிரிவுகள் எல்லாமே பெரிய பாரம்பரிய வரலாறு கொண்ட ஒரு இனக்குழுக்கள். அவங்களெல்லாம் இந்த இனக்குழுக்களுக்கு வந்து ஒரு அசிங்கமான பெயரை வச்சு இந்த இனக்குழுவோடைய அடையாளத்திலையும் மறைச்சி உலகம் முழுக்க ஒரு ஆய்வாளர் இருந்தார், அவரெல்லாம் உலகம் முழுக்க பல்லர்ன்றது பரவி இருக்கு அப்படின்னு அவர் ஆய்வெல்லாம் பண்ணார். அதை இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்ட கதை பேசுகிற தேவேந்திர வேளாளர் பெருமை பேசுகிற இந்த பயல்க அந்த பல்லர்னு அவர் சொன்ன அந்த ஆய்வை பெரிய அளவில் புகழ்ந்துக்கிட்டு உலகம் முழுக்க பல்லர்கள் பரவி இருந்திருக்காங்க, தொழில் நடத்திருக்காங்க, பெருமை மிக்க வரலாறு அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பல்லர்னு சொல்லாதுன்னு கோயம்புத்தூர்கார பண்ணாடிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பல்லர்னு சொன்னால் இழிவாக இருக்குது, ஏன் நீ தேவேந்திர வேளாளர்னு சொல்ல மாட்டேங்கன்றான். நான் பல்லர் தான், நான் குடும்பர் தான், நான் எதுக்கு தேவேந்திர வேளாளர்னு சொல்லணும் என்றது என்னுடைய கேள்வி மட்டும் பல பேருடைய கேள்வியாக தான். அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த 7 உட்பிரிவை ஒன்றாக்குன்னா இந்த இதை தவறு. கலைஞர் அருந்ததியர்கள் செய்தது போல அருந்ததியர்களுக்கும் 7 உட்பிரிவு,
மாதாரி, சக்கிலி, பகடின்னு ஒரு 7 உட்பிரிவு இருக்காங்க. அந்த 7 பிரிவுகளோட பெயரையும் அப்படியே வைத்து விட்டு அருந்ததியர்னு ஒரு பேரை வச்சு, நீங்க அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல நீங்க வாங்க, நீங்க விரும்பினா நீங்க பகடின்னு வச்சுக்கோங்க, நீங்க மாதாரின்னு வச்சுக்கோங்க, நீங்க சக்கிலின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒன்றும் தடையில்லைன்னு அவர் அனுமதி கொடுத்து 2009 அந்த உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தாரு. அப்படிப்பட்ட உள்ஒதுக்கீடு, அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தான் எங்களுக்கும் தேவை. ஏன்னா எங்க மக்கள் வந்து இப்போ நான் நேரடியாக சொல்றேன், இதை சொன்னா நான் சாதிக்குள்ள பிரிவினை பேசுறேன்னு கூட சொல்லுவாங்க. நான் என்னுடைய தந்தையார் பல்லர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையை சேர்ந்தவர், என்னுடைய தாயார் இன்னொரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்தவர். 2 வகைக்கும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் திருமணம் செய்து கொண்டதற்கு இன்று வரை சில சிக்கல்கள் தொடர்கிறது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், இவங்க சொல்லுவாங்க, அவங்க அதையே சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பல சிக்கல்கள் கொண்ட இனக்குழுக்களை நீங்கள் ஒன்றாக்கி அவங்க அடையாளத்தை அழிச்சது அந்த மக்களுக்கு தெரியாது. அந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது பிற்காலத்தில் ஒரு பெரிய சிக்கலாக வரும். அதனால் அந்த 7 உட்பிரிவும் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் தேவேந்திர வேளாளர் வச்சுக்கோங்க, விரும்பினா தேவேந்திர வேளாளர் வாங்கிக்கிட்டோம். ஆக்சுவலாக கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, இந்த 7ஐயும் பேரை நீக்கிட்டு ஒரே பேரா தேவேந்திர குலம்னு இருக்கட்டும்னு சொல்றாரா? அப்படிதான் பண்ணிட்டாங்க, இவங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதான வசதி. அப்போ அதாவது அவங்களுக்கு என்ன வசதி அதுல? ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா, இந்த பட்டியல் இடஒதுக்கீட்டை வந்து கெடுக்கணும். ஏன்னா பட்டியல் இடஒதுக்கீடு ரொம்ப பாதுகாப்பான இடஒதுக்கீடு, அதுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில், அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி நீங்கள் சொல்கிறாங்களா, விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு SC/ST இடஒதுக்கீடு மட்டும்தான், ஓபிசிகள் கிடையாது. ஓபிசிகள் 70% 80% இருந்தால் கூட 80% இடஒதுக்கீடு கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நீங்கள் 50% தாண்டவே முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதனால் இவங்க இடஒதுக்கீடு பாதுகாப்பானது. அப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணணும், இடஒதுக்கீடு கெடுக்கணும். எப்படி கெடுக்கிறது? அப்போ இங்கே ஒரு ஆண்டசாதி கதை பேசுகிற கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ஒரு குருசாமின்னு ஒருத்தர் இருந்தார். நான் அவரை வந்து குடிகேடர் குருசாமின்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் இறந்துட்டார். இறந்து போனதுனால அவர் செய்த கேடுகள் இல்லாமல் போயிடாது. அவர் ஒரு RSSகாரர். அவர் மல்லர்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதில் ஒரு குரூப் இருக்காங்க, இவங்க எல்லாமே இன்னைக்கு அன்னையிலேருந்து நாக்பூருக்கு வேலை செஞ்சவங்க. அவர்களின் தூண்டுதல் பேர் தான் இந்த பெயர் மாற்றம் நடந்தது. இந்த பெயர் மாற்றம் கூட எங்கள் மக்களுக்கான மிகப்பெரிய சதி. 7 உட்பிரிவையும் ஒன்றாக்கி, ஒன்றா இருக்கிறத வெளியே எடுத்து இவங்களை வந்து திருப்பி இவர்களை வந்து விவசாய கூலிகளாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த அரசுடைய நோக்கம். ஏன்னா இடஒதுக்கீட்டையே இவங்க கை வைக்கணும். எங்கள் 7 பேர் நாங்கள் 7ஆக இருந்துட்டு போகிறோம், என்ன இருக்குது? 7 பேரையும் ஒன்றாக்கி, 7 ஒன்றாக்கி, ஒன்றை வெளியே எடுத்தா 7 பேரையும் பட்டியலில் இருந்து வெளியில் எடுத்தா அது பெருசாக இருக்கும், பெரிய அப்ரோர் வரும். அப்போ பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் படுகொலை செய்யப்பட்டார். கவின் படுகொலை செய்யப்பட்டோடனே இந்தியா முழுக்க ஒரு எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எதுவும் பண்ணாட்டாலும் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்காரன் ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்ன உடனே யூபியில் இருக்க ஒரு ஷெட்யூல் காஸ்ட் நம்ம ஷெட்யூல் காஸ்ட் ஒரு செத்துட்டானு கேட்காங்க. இந்த ஒற்றுமை ஓபிசியில் கிடையாது. இந்த மாதிரி குரல் எழுப்புதல் இங்கே யாராவது ஒரு முக்குளத்துறை யாராவது பாதிக்கப்பட்டா அங்கே இருக்கிற ஒரு எம்பிசிக்காரன் வந்து அவனுக்கு தேவையில்லாத தெரிய கூட தெரியாது. ஆனால் இங்கே ஷெட்யூல் காஸ்ட் ஒன்று பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்துது. ஒன்றுமே நடக்காட்டி கூட ஒரு எதிர்ப்பு குரல் வரும். அது ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த பாதுகாப்பு இங்கே இருக்குது. அது போக PCR சட்டம் இருக்குது. நீங்கள் படுகொலை செஞ்சுட்டு அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. அந்த PCR சட்டத்தையே நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளை டாக்டர் கிருஷ்ணசாமி செய்கிறார். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இப்படி நீங்கள் ரிவர்ஸில் போய் ரூட்டு கண்டுபிடிக்கிறத விட உங்கள் சாதிக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்கள் சாதிக்குள்ளே குடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க. அப்போ உங்களை யாரும் வெட்ட போகிறதில்ல, உங்களை யாரும் தண்டிக்க போகிறதில்ல. இதுதான் நம்ம சமூகத்து இளைஞர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கையும் கட்டளையும்ன்றார். இல்லை, எங்கள் சமூக மக்கள் வந்து ரொம்ப அப்பாவிகள். இவர் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நான் இதை நம்பலை. நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமியும் சரி, அவருடைய மகனும் சரி, அவருடைய மகளும் சரி, நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ்டு ஒரு செக்மெண்ட். நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு நாயர், உங்கள் மனைவி நாயர், உங்கள் மகனுடைய மனைவி வந்து உங்கள் மருமகள் ஒரு தெலுங்கு பார்ப்பன பெண்ணாக கூட இருக்கலாம். தெலுங்கு, அவங்க வேற சமூகம். சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர். சாதி மறுப்பு திருமணம் 3 பேரும் பண்ணவங்க. மகளுக்கும் நாயரில் தான் ஒரு மாப்பிள்ளை எடுத்திருக்காரு. நான் வந்து சாதி மறுப்பை ஆதரிப்பவன், சாதி கடந்து கல்யாணம் பண்ணுறதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் விமர்சனத்திற்காக சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்துறதுனால சொல்கிறேன். நீங்கள் உங்களை மாதிரியான நீங்களோ உங்கள் பையனுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நாங்கள் வெட்டுப்பட்டு சாகிற நிலைமையில இன்றைக்கி எங்களை வச்சுருக்கீங்க. நீங்கள் அது உங்களுடைய தோல்வியை தான் காட்டுது. அந்த ப்ரிவிலேஜ் எங்களுக்கு கிடையாது. அதனால் இந்த பாடத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்துங்க, நீங்கள் மக்கள்கிட்ட நடத்தாதீங்க. கவின் படுகொலை தொடர்பான ஒரு செய்தி. கவின் வந்து இந்து, நீங்கள் உங்கள் அளவுகோல் படி அவர் இந்து. அந்த கொலை செஞ்ச அந்த சுஜித் அவங்களும் இந்து தான். சாதி வேற, இந்து தான். இப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியோட அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வெப்சைட்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துவாக ஒன்றிணைவோன்னு பேசுகிறாரு.
டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு மாநாடு போட்டிருக்காரு. அந்த மாநாட்டில் விஹெச்பி தலைவர் வேதாந்தம்ன்ற நபர் வந்து பேசுகிறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி எப்போ என்கிட்ட பேசினாலும் இந்துன்ற ஒரு புள்ளியில் நம்ம இணையணும், ஒருங்கிணைக்கணும் டாக்டர் கிருஷ்ணசாமி எப்பொழுதும் என்கிட்ட வலியுறுத்திட்டு இருப்பான்னு சொல்கிறாரு. இந்த வலியுறுத்துகிற வேலையை நீங்கள் கவின் குடும்பத்தையும் இந்த கவினை கொலை செய்த அந்த சுஜித் குடும்பத்தையும் போய் நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் இந்து பரிவாரங்களை கூட்டிகிட்டு போய் இதே விஹெச்பி நபரை கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க அந்த சோடா பாட்டில் ஜீயர் அவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன முயற்சி எடுத்தார்? இது வரைக்கும் எந்த முயற்சி நீங்கள் எடுக்கலையா? அப்போ யாரை ஏமாத்துக்கு நீங்கள் இந்துன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இந்துன்றது அங்கே எடுபடுமா? சாதி தான் அங்கே நின்றுட்டு இருக்கு, உங்கள் இந்துன்றது எடுப்படல. ஆனால் நீங்கள் ஏன் இந்துன்னு பேசுகிறீங்க? இந்துன்னு பேசுனா உங்கள் கல்லா நிறையுது, நீங்கள் கெட்டு போயிட்டீங்க, நீங்கள் வலதுசாரி ஆகிட்டீங்க. நீங்கள் நாக்பூரில் போய் கையை இப்படி தூக்கிட்டு அவர் நாக்பூர் அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைவரோட கையை தூக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கொடுத்துக்கு போகிறது தப்பு இல்லை, ஐஎஸ்எஸ்ல தான் சேரக்கூடாதுன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கொடுத்துக்கு போகிறது மகா தப்பு. ஏன்னா நாங்கள் இடதுசாரிகள், எங்கள் மக்கள் இடதுசாரி கூட்டத்தார் தான். அதனால தான் நாங்கள் எதிர்ப்புணர்வுலேயே நாங்கள் எங்கள் சாதிக்கு எதிரான உணர்வும் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடும் பல்லர் சமூகத்தில் தொடர்ந்து இருக்கும். நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எதிர்வினை ஆட்டுகிற ஒரே சமூகம் பல்லர் சமூகம் தான். அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் வந்து பெயரை மாத்திரேன், பட்டியல் மாத்திரேன்னு இந்த மக்களை கரப்ட் பண்ணி ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு மற்ற மக்களை மழுங்கெடுத்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் வலதுசாரி கூட்டத்தை நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் நிறுத்திக்கிறது நல்லது. இது கண்டிப்பாக இந்த தேர்தலையும் 2026 தேர்தலையும் டாக்டர் கிருஷ்ணசாமி படுதோல்வி அடைவார், திரு ஜான் பாண்டியன் படுதோல்வி அடைவார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மக்களை கெடுப்பதற்கு செய்கிற எல்லா வேலைகளும் தோற்கும். அது மீண்டும் என்ன நிரூபிக்கும்? பல்லர்கள் இன்னும் இடதுசாரிகளாக தான் இருக்கிறார்கள் என்பதை நிறுவும். இப்போ கிருஷ்ணசாமிக்கு செல்வாக்கு இல்லை அந்த மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்கிறத வெறுமனே வாக்கு அப்படிங்கிறதோட மட்டும் நிறுத்திக்கலாமா? இல்லை வெகு மக்கள் மத்தியில் முன்ன இருந்த மாதிரியான உணர்வுபூர்வம் இல்லை, உணர்ச்சி இல்லை, அவர் மீதான ஒரு ஒரு உணர்வு அலைகள் இல்லை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் சொல்கிறத வார்த்தையாக நான் புரிஞ்சுக்கிறவா, இல்லை உதாரணங்கள் இருக்கா? இப்போ என்னென்னா, முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனை இவர் ஹேண்டில் பண்ணும்போது இவர் வந்து வலதுசாரியாக இல்லை, இவர் இடதுசாரியாக தான் ஹேண்டில் பண்ணார். மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனை அவர் நடந்துக்கிட்ட விதம் வந்து எனக்கு அவர் மேலே பெரிய விமர்சனம் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு விமர்சனம் உண்டு. மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாக சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர் கூப்பிட்டு வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நீங்கள் முதலமைச்சர் போய் பார்க்கலாம், அனுமதி கேட்டிருக்கலாம், கொடுக்கல நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் முயற்சி பண்ணியிருக்கலாம், நீங்கள் பண்ண மாதிரி தெரியல. அது போக நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை கூட்டி வந்த உடனே அவ்வளோ பேரையும் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம்ன்றீங்க. யார் உங்களை இதெல்லாம் செய்ய சொன்னது? கவர்னர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாரா? இப்படி உங்கள் நோக்கங்கள் வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு வேலை செய்கிற நபராக தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு செல்வாக்கு நீங்கள் இழந்து போயிட்டீங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேராக பார்த்த விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம சேப்பாக்கத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. ஒரு 100-200 பேர் சவுத்துலேருந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம்? இந்த பேர் மாற்றம் ஏதோ தொடர்பாக தான். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களுக்கு உணவு இங்கே இருக்கிற சங்கர் மடத்துலேருந்து பொட்டணம் போட்டு போகுது. நான் நேராக பார்த்தேன். இங்கேருந்து பொட்டணம் போட்டு போகுது. டாக்டர் கிருஷ்ணசாமியோட கார் வந்து அன்றைக்கி அங்கே அந்த இடத்துல கொடியெல்லாம் கட்டாமல் இவர் காருக்குள்ளே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நான் நேராக பார்த்தது. டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த காரில் உட்காந்துருக்காரு. இவர் அவர்களோடவே நெருக்கமாக இருக்கார். மக்கள் இவரோட இல்லை, ஆனால் இவர் அவங்க கூட இருக்கிறாரு. மக்களும் அவங்க கூட இல்லை, இவர் கூட இல்லை. இவர் தனிமைப்பட்டு போயிட்டார். இது இவருக்கு தெரியும். இப்போ மகனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மகனுடைய எதிர்காலம் அப்படி இப்படின்னு ஏதோ நினச்சி கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக இன்னைக்கு திருப்பியும் வந்து பட்டியல் வெளியிட்டம் பேர் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன நோக்கம்? அவருக்கு என்ன லாபம் இருக்குது? இப்போ வலதுசாரிகளோடு ட்ராவல் பண்ணுறதும் அவங்கள்ட்ட போய் அவர் ஐக்கியம் ஆவதும் அவருக்கான பலன்னா என்ன? இல்லை, அவர் வந்து நீங்கள் இயல்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோர்ஸான நபர். அவர் யார்கிட்டையும் அவ்வளோ காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்கிட மாட்டார். ஒரு தெளிவான நபர், ஒரு வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர், யாரையும் அவர் எதிர்க்கக்கூடியவர். கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவர் நேரடியாக தான் அவர் எதிர்த்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எதையோ சொல்லி மிரட்டி அல்லது இவரோட ஏதோ ஒன்று அவங்ககிட்ட மாட்டி இவர் ஆர்எஸ்எஸ்ஸிடம் பிடிபட்டு கொண்டாரோ சிக்கி கொண்டாரோன்னு தான் நாங்கள் வருத்தப்படுறோம். அதனால தான் இவர் இப்படி பண்ணுறாரு. இப்போ கூட நேற்று இவர் கூடவே இருக்கிற, நான் யாருன்னு பேரை சொன்னால் அது நல்லா இருக்காது, இவருக்கு தம்பி, இவருக்கு நெருக்கமான ஒரு எனக்கும் அவர் உறவினர்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்கிறாரு அவர் ஏதோ சிக்கிட்டு இருக்காருடா, அதனால் பார்த்து ஏதோ சிக்கிட்டு இருக்காரு, என்ன செய்கிறாருன்னு அவருக்கு தெரியல, சிக்கிட்டு இருக்காருன்றாரு. அதே தான் நானும் சொல்கிறேன். இவர் ஆர்எஸ்எஸ்ஸிடம் சிக்கி கொண்டுள்ளார். அதனால தான் இவர் தொடர்ந்து அதையே பேசுகிறாரு. ஏன் இந்துன்னு நீங்கள் பேசுகிறீங்களே, எப்படி அவனை நீ இந்து ஆக்க முடியும்? நீங்கள் போய் ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் இந்து பிரச்சாரத்தை நீங்கள் எங்கே போய் பண்ணணும்? இந்த அப்பாவி பல்லர்களை கூட்டி வச்சுக்கிட்டு நாமெல்லாம் இந்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எவன் வெட்டுறானோ, வெட்டினவனும் இந்து, செத்தவனும் இந்து. நீங்கள் எங்கே பண்ணணும்? நீங்கள் நேராக அவங்க பிரச்சார பீரங்கி படைகள்லாம் இந்த வேதாந்தம், இந்த சோடாபுட்டில் ஜீயர், இவங்கெல்லாம் விஹெச்பிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் கூட்டிகிட்டு போய் மறவர்கள் முக்குளத்தோர் வாழ்கிற கிராமத்தில் போய் நாமெல்லாம் இந்துன்னு பிரச்சாரம் பண்ணுங்கள். ஏன் பண்ண மாட்டேங்கிங்க? நீங்கள் அதை பண்ணணும்ல. நீங்கள்
மதம் மாறும்போது மட்டும் நாமெல்லாம் இந்துன்னு சொல்லி பல்லர்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வரீங்க. இன்னைக்கு வெட்டுப்பட்டு சாவரானே பண்ணல. அப்போ நீங்கள் வெட்டுறவன்ட்ட நீங்கள் போய் நாங்களாம் இந்துன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்ல, சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிங்களே. அதை விட்டு எங்கிட்ட திருப்பி வந்து நாங்களாம் இந்துன்னு ஏன் பிரச்சாரம் பண்ணுறீங்க? இல்லை, ஆனால் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பையன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் வெட்டுவோம், எங்கள் அருவாலும் வெட்டுவோம் அப்படின்னு பேசுவோம். ஆமாம், இவர் வந்து இங்கே அவர் ஒரு வகையில் அவர் சின்ன பையன் பேசுகிறாருன்னு விட்டுறலாம். ஆனால் இவர் இப்படி பேசிட்டு இவர் அங்கே போயிடுவார். இங்கே மக்கள் வெட்டுப்பட்டு சாவாங்க. இவர் வந்து இதே மக்கள்கிட்ட இந்து பிரச்சாரம் பண்ணுவார். இவர் வந்து நாமெல்லாம் இந்துவாக ஒருங்கிணைவோம், இந்துக்களாக நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், வீழ்த்துவோம், திமுக அரசு மோசம்னு இவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பார். இதனால தான் இவர் செல்வாக்கிழந்து போயிருக்கார். இப்படி புரியாத ஒரு அரசியல் பேசுனால தான் இவர் செல்வாக்கிழந்து போயிட்டார். இவர் நோக்கமாக அரசியல் பேசக்கூடியவர். இவர் ஒரு விஷயம் கையில் எடுத்தால் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட நபராக தான் நாங்கள் அவரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவர் இப்படி இருக்காரா? இன்றைக்கி எதுக்காக பேசுகிறார்? நாமெல்லாம் இந்துன்னு எப்படி பேசுகிறாரு? மிக தவறான விஷயம். எங்கே ஆரம்பித்தார் இவர் எம்எல் மூமெண்ட்லேருந்து வந்தவர். இவர் அப்படியே சரிக்கி இங்கே வந்து நின்று கடைசியில் இப்போ திருமாவளவன் மேலே பாஞ்சிட்டு இருக்காரு. திருமாவளவன் இடதுசாரியாகவே இடதுசாரியாகவே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து ஒரு சின்ன கட்சியை ஒரு மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாற்றி 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு, 2 எம்பி வச்சிருக்காரு. இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கிட்டாரு. அந்த 4 பேருமே இன்டெலெக்சுவலாக உருவாக்கிட்டு இருக்காரு. 4 பேர் நல்லா பேசுவாங்க. 4 பேர்ல இன்னும் பல பேர் இருக்காங்க. வெற்றி பெற்ற 4 பேர் நான் சொல்கிறேன். எல்லாரும் தெளிவான அரசியல் பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு அண்ணன் திரும்ப உருவாக்கிய அந்த நபர்கள் இன்னும் பல காலங்களுக்கு இந்த மக்களுக்கு அவங்க பயன்படுவாங்க. அப்படி நீங்கள் யாரை உருவாக்கி வச்சிருக்கீங்க? யாராவது ஒரு நபர் கிருஷ்ணசாமிக்கு அப்புறம் ஒரே ஒரு நபர் இந்த கட்சியில் வளர்க்கப்பட்டான்னு சொல்லுங்க. ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு ஆள் கூட நீங்கள் காட்ட முடியாது. ஒரே ஒரு நபர் கூட கிடையாது. அவருக்கு அந்த நோக்கமே கிடையாது. அவர் வந்தார், ஜெயிச்சாரு, அப்படியே நின்றார், அவ்வளோதான். யாரையும் வளர்க்கலை, யாரும் எதுவும் போதிக்கலை. இவர் வந்து தொடர்ந்து போன எடப்பாடி ஆட்சி காலத்தில் தொடர்ந்து டெல்லிக்கு படையெடுத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு வந்த தகவல், டெல்லிக்கு தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டே இருந்து கவர்னர் பதவி கேட்டலாம் பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை. இல்லைன்னா ஏதோ ஒரு பதவி வாங்கிட்டு ஒரு அமைதியாக போயிருப்பார். இவருடைய நோக்கம் இவருக்கு ஒரு பதவி, ராஜ்யசபா எம்பியாவது இவருக்கு வேணும். இவருடைய வாழ்நாள் நோக்கம் எம்பி ஆகிறது. ஆகிக்கோங்க. ஆனால் எங்களையே அடமானம் வைக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், உங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு, உங்க மகனுக்கு ஏன் இடஒதுக்கீடு? ஆனா இந்த குரல்ல வலிமையா எதிர்த்து பேசுறதுக்கு அதை நாங்க பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கவில்லை, எங்களுடைய பிரதான பிரச்சனை வேற அப்படின்னு இந்த தரப்பிலிருந்து யாருமே பேச முன் வரலையே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை பேசுறாங்களா? பல பேர் பேசுறாங்க. ஏன்னா இதுல என்னன்னா, இந்த சமூகத்தில் RSS ஊடுருவிய பிறகு இந்த காட்டி கொடுக்குற வேலைகள்னு சில வேலைகள் நடக்குது. அதனால வெளிப்படையா பேசுற நபர்கள் வந்து கொஞ்சம் அச்சப்படுறாங்கன்றது உண்மைதான். என்ன அச்சம் அவங்களுக்கு? உயிரச்சம் தான். எப்படி நீங்கள் ஏற்று பேசுவீங்க? இவர் பெரிய வளர்ந்த தலைவர், இவர் நம்ம எப்படி ஏற்று பேசுறது? இவர் இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோம், ஆனால் அவர் பண்ணுற வேலையை நம்ம ஆதரிக்க முடியாது. நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அந்த மக்கள் அப்படி அவங்களுக்கு எதிர்வினை ஆட்ட தெரியாதுல்ல. அவங்க வந்து நீ செய்கிற தப்பு நேரடியாக சொல்லுவான். அப்போ காட்டி கொடுக்குற வேலைகள் நடக்குதுன்னு அந்த மக்கள் பயப்படுறாங்கல்ல. அந்த மக்கள் ஏற்கனவே களத்தில் நின்ற மக்கள், ஏற்கனவே ஒரு சமூகத்தோடு பொருதி நின்ற மக்கள். அவங்களுக்கு நீ காட்டி கொடுக்குறது ஈஸி, ரொம்ப எளிதான காரியம். அது செய்கிறாங்கன்னு சில தலைவர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை. அதனால அந்த மக்கள் பயப்படுறாங்க. அந்த மக்களுக்கான தளத்தையும் இந்த பொதுவெளியில் இருக்கிற உங்களை மாதிரியான ஊடகங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மக்கள் பேச தான் விரும்புகிறாங்க. யாரும் பேசாமலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பேசாதவங்கள தேர்தல் ஓட்டு போடும்போது பேசுகிறாங்க. இவர் பெரிய தலைவர் தானே. பட்டியல் வெளியேற்ற வந்து பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி ரேஞ்சுக்கு மிகப்பெரிய புரட்சி தானே. உலகமே எங்களை ஊத்தில் பார்க்க, நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அமித்ஷாவை கூட்டி வந்து மதுரையில் கூட்டம் நடத்துவோம், அதில் வந்து நாங்கள் இடஒதுக்கீடு கூட வேண்டாம்னோடனே நீங்கள் வந்து அப்படியே தியாகம் பண்ணுற மாதிரி மித்த சாதியெல்லாம், இந்தியாவில் இருக்க எல்லா சாதியும் எங்களை ஊத்து பார்க்குற மாதிரி சாதி தானே நாங்கள். அப்படி தானே இவங்களை காட்டுறாங்க இவங்க. அது உண்மையா? இல்லையே. அந்த மக்கள் உங்களை அங்கீகரிக்கவே இல்லையே. நீங்கள் சொல்கிற கருத்தை அங்கீகரித்திருந்தால் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கணும். நீங்கள் கூட்டம் போட்டால் உங்கள் பின்னாடி வந்திருக்கணும். நீங்கள் திருநெல்வேலிக்கு போனால் கூட நீங்கள் அமைதியாக லாட்ஜில் இருந்துட்டு உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் வந்து நீங்கள் வாலண்டியராக நீங்கள் ஓட்ட போடாதது திருப்பி நீங்கள் போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மக்கள் உங்களை வந்து இப்போ இந்த மக்கள் பொதுவாக அன்பான மக்கள். இவங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடெலாம் போடுவாங்க, ஆனால் ஓட்டு போடவே மாட்டாங்க. அது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் தெரியும். ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னு காட்டுற தேவை அவருக்கு இருக்குது. RSS பிஜேபி அவரை வந்து அவங்க கூட கூட்டிகிட்டு போய் அவருடைய கட்சி அழித்தது தான் மிச்சம். 2021 தேர்தலில் கடைசி வரை இவர் அதிமுக கூட கூட்டணிக்கு போகிற மாதிரியான நிலையில் கூட இவர் அந்த பிஜேபி கூட்டணியில் கூட இவர் சேர்க்கலை. அதிமுக கூட்டணியும் சேரவில்லை. தனியாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இவரை ஒரு ஒன்றுமில்லாமல் காலி பண்ணி வெறும் 39,000 ஓட்டு, 55 தொகுதியில் கேண்டிடேட் போட்டு 36 தொகுதியில் நீங்கள் வாங்கின ஓட்டு 0.09 மொத்த ஓட்டு போடல. நீங்கள் அவ்வளோதான் வாங்கியிருக்கீங்க. இது மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எங்களுக்கு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இந்த கலவரத்தின் ஒரு எதிர்வினையாக மக்கள் திரண்ட போது அதுக்கு அரசியல் முகமாக நின்றது டாக்டர் கிருஷ்ணசாமி. அவரே RSS அழித்து விட்டது. அவருடைய அரசியல் வாழ்க்கையை இழுத்து மூடிவிட்டது. அரசியல் வாழ்க்கையே மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. இதை செய்த RSSஐ பல்லர்கள் 2026 தேர்தலில் வீழ்த்தி காட்டுவோம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய புதிய தமிழகம் பார்ட்டியோட வெப்சைட்லேருந்து எடுத்தது. இது 2021 தேர்தல் அதோட முடிவில் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 போட்டிருக்காங்க, 2011 போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க, தொகுதி போட்டிருக்காங்க, கேண்டிடேட்டோட பேர் போட்டிருக்காங்க, வாங்கின ஓட்டு போட்டிருக்காங்க. 16லையும் போட்டிருக்காங்க. ஓட்டப்பிரகாரத்தில் டாக்டர் ஐயா வந்து 2014 64,578 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவே நீங்கள் 2021 வந்தீங்கன்னா டாக்டர் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 55 தொகுதிகளில் கேண்டிடேட் போட்டிருக்காரு. 55 தொகுதிகளோட லிஸ்ட் இங்கே இருக்குது. ஆனால் அவருக்கு சீரியல் நம்பர் இருக்குது, கான்ஸ்டிட்யூன்சி பேர் இருக்குது, வேட்பாளர் பேர் இருக்குது, வாங்கின ஓட்டுக்கு கிடையாது. இதை கூட மறைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை ஆர்எஸ்எஸோட நீங்கள் வச்சுருந்த சகவாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டது. இதுக்கு எங்களுக்கு உங்கள் மேலே கோபம் கிடையாது. நீங்கள் எங்களை அடமானம் வைக்க முயற்சி பண்ணீங்க, நாங்கள் அடமானத்துக்கு வரலன்னு எங்கள் மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் உங்கள் வீழ்ச்சி எங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. நீங்கள் வீழ்ந்தது இந்த சமூகத்துக்கு நல்லதல்ல. எங்களுக்கும் ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவனை போல, டாக்டர் ராமதாஸை போல, இன்னும் பல தலைவர்கள் இந்த மக்களுக்காக, நீங்கள் மக்களுக்காக உழைக்கவே இல்லை என்று சொல்லவில்லை, நீங்கள் மக்களுக்காக உழைத்தீர்கள், இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறீர்கள். இதற்கு காரணம் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் சகவாசம் தான், நீங்கள் பேசுகிற சித்தாந்தம் தான், நீங்கள் பேசுகிற வலதுசாரி அரசியல் தான் உங்களை வீழ்த்தியது. நீங்கள் வந்து கவினோட அப்பா வந்து கவின் செல்வ கணேசோட அப்பா தொல் திருமாவளவன், விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனை போய் பார்த்தாரு, அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு, நீ இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்க்கலான்னு நீங்கள் வந்து தரக்குறைவாக ஒரு சமூகத்தில் நிற்கிற ஒரு போராளி தலைவனை வந்து நீங்கள் பேசுகிறீங்களே. டாக்டர் ஐயா அவர்களே, நான் உங்களை நேரடியாக கேட்குறேன், கவின் செல்வ கணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டால் நம்ம தம்பி, நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். செல்வ கணேஷோட அப்பா தன் மகனை பறி கொடுத்து விட்டு ஆற்றாமை துயரத்தில் அவர் இருக்கிறார். நீங்கள் இந்த சமூகத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் திருமாவளவன் அண்ணனை வந்து நீங்கள் இழிவுபடுத்தலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் கவின் செல்வ கணேஷோட அப்பாவை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, சந்திரசேகர் ஐயாவை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. நீங்கள் அந்த இழப்பில் நீங்கள் பங்கு கொள்ளவில்லை, அந்த இழப்பிலும் நீங்கள் அரசியல் செய்ய முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் நாமெல்லாம் இந்து என்று உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க, கூட்டங்களில் பேசுகிறீங்க. நாமெல்லாம் இந்துன்னா நானும் இந்து, மறவர் இந்து, முக்குளத்தூர் இந்து, கல்லர் எல்லாரும் இந்து. அப்போ இந்து வெட்டுறான், ஒரு இந்து செத்து போயிட்டான், அவன் என் தம்பி. அப்போ நீங்கள் எங்கள் தலைவர், நீங்கள் எங்கள் வீட்டு எங்கள் அண்ணன் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்னைய கூட்டிகிட்டு போகணும், இல்லை அவனை கூப்பிட்டு வந்து நாமெல்லாம் இந்து எதுக்கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கணும், ஹெச் ராஜா போயிருக்கணும், அண்ணன் ஜான் பாண்டியன் போயிருக்கணும், பல பேர் கூட்டிகிட்டு போய் அவர் பையன் போயிருக்கணும், அவர் பையன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணாவை போயிருக்கணும். எல்லாரும் போய் நாமெல்லாம் இந்துன்னு டாக்டர் ஐயா சொல்கிறாரு, நாமெல்லாம் இந்து எதுக்குப்பா வெட்டினேன், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இணக்கப்படுத்துகிற வேலையை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, ஐயா சந்திரசேகர், கவின் செல்வகணேசோட அப்பா ஐயா சந்திரசேகர் வந்து எங்கள் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி வருவார், எங்கள் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி மோடி வரைக்கும் அதை கொண்டு போவார். ஏன்னா மோடி எங்கள் குலசாமின்னு கொஞ்சம் பயில இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான், அதனால் எங்கள் குலசாமின்னு கூட்டிகிட்டு போவார். நாங்கள் பாராளுமன்றத்தில் அதை எழுப்புவோம், எங்கள் எஸ்சிஎஸ்டி கமிஷன் வரும், எங்களுக்கு நிவாரணம் வரும், என் பையனுக்கு நீதி கிடைக்கும், இனிமேல் இது போன்ற சமூகங்கள் நடக்காதுன்னு செல்வ கணேஷ், கவின் செல்வ கணேஷோட அப்பா உங்களை கூட்டிருப்பாரு. எங்கள் தலைவர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி வரணும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்காக காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் யார் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக பாதிப்புக்குள்ளான அந்த மனிதன் தனக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் போது யாரை தேடுவானோ அவனை தான் வந்து தேடியிருக்கான், உன்னை தேடலை, உங்களை புறக்கணிச்சிட்டான். பட்டியல் வெளியிட்ட மட்டும் இல்லை, நீங்களும் தோத்துட்டீங்க. நீங்கள் தோத்துட்டீங்க, திரு ஜான் பாண்டியன் தோத்துட்டாரு, உங்கள் சமூகத்தில் நீங்கள் பேசுகிற அத்தனை தலைவர்களும் தோத்துப்பட்டீங்க. எங்கேயோ நாட்டில் இருக்கிற ஒரு தன்னுடைய சகோதரனை அவர் நினைக்கிறாரு, வடக்குல இருந்து வர்ற ஒரு 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 இயக்கத்தினுடைய தலைவரை, ஒரு எழுச்சி தமிழர்னு அவர் மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவரை வந்து செல்வ கணேசோட அப்பா என் தம்பி திருமாவளவன் வருவான், என் தலைவர் திருமாவளவன் வருவான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அவருக்கு எவ்வளோ நெருக்கடி முதலமைச்சரை கொண்டு போய் பார்க்க வைக்கிறதுக்கு. அவர் அதெல்லாம் புறக்கணித்து விட்டு நான் திருமாவளவனோடு தான் வந்து சந்திப்பேன் என்று அவர் போனார். திருமாவளவனோடு தான் போய் சந்திப்பேன் என்று எடுத்த முடிவு செல்வ கணேசோட அப்பா ஐயா சந்திரசேகர் எடுத்தது. அது இந்த சமூகத்தின முடிவு. இப்போ இந்த மக்கள் மொத்தமாகவே கிருஷ்ணசாமி வேணான்னு முடிவெடுக்கிறீங்களா? உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியினுடைய செல்வாக்கு தான் என்ன? இல்லை, அவர் நாங்கள் வேண்டான்னு இப்படி முடிவெடுக்கோம். அவர் எங்கள் வீட்டில் ஒரு ஆள், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள். அவர் வரும்போது இன்றைக்கி வந்து அவருடைய சாதி சான்றிதழ் பற்றி இஷ்யூ கிளப்புறாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் அவரை மனுஷனாக தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு சிக்கல் வரும்போது அவர் எங்களுக்காக வந்தார். கொடுங்குளத்தில் நாங்கள் பாதிப்புக்கு உள்ளான போது எங்கள் மக்களுக்காக வந்து நின்னார். எங்கள் மக்கள் அவரை நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை நீங்கள் கொலைச்சிங்கன்ற குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். அவர் நாங்கள் புறக்கணிக்கல முடியாது. அவர் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் வந்தால் சோறு போடுவோம், எல்லாம் போடுவோம், பூ போடுவோம், மாலை போடுவோம், மேலத்தாலாம் கூப்பிட்டு வரையெல்லாம் கொடுப்போம். ஓட்டு போட மாட்டோம். ஏன்? எதுக்கு போட்டால் நீங்கள் எங்களுக்கு நாக்பூரில் கொண்டு அடமானம் வச்சுருவீங்க. அடமானத்துலேருந்து தப்பிச்ச சில பேர் பேச முடியாமல் இருக்காங்க. அவங்களாம் பேசுவாங்க காலத்தில். ஏன் பேச மாட்டாங்க? எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் முதல்ல இந்த பட்டியல் வெளியேற்றம்னு ஒன்று பேசுகிறீங்க பாருங்கள், இதை நீங்கள் முதல்ல கைவிடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் அது வந்து ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி,
நாக்பூருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் பேசுனீங்க பாருங்க, இடதுசாரி அரசியல், அந்த இடதுசாரி அரசியலை பேசுங்க. இந்த மக்கள் மீண்டும் வீறு கொண்டு உங்கள் பின்னால் வருவார்கள், உங்கள் செல்வாக்கு உயரும், அப்பொழுது நாங்களும் உங்கள் பின்னால் வருவோம். ஆனால் இப்படி பேசுனீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே சேர்ப்போம், உங்களுக்கு சோறு போடுவோம், நீங்கள் வந்தால் மாலை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஓட்டு போடவே மாட்டோம், உங்கள் பின்னாடி வரவே மாட்டோம். ஏன்னா நீங்கள் எங்கன்னா ஓனாய் கூட்டத்தில் எங்களை அடமானம் வைக்கிறது கூட்டு போகிறீங்க, அதனால் வரமாட்டோம். பெரும்பான்மை மக்கள் இதை நம்பலன்னு சொல்லிட்டீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய சில இளைஞர்கள், சில பேர் வந்து நம்பி ஏமாறுறாங்கல்ல, ஸ்டிக்கர் ஒட்டுறது அது இதுன்னு, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? இல்லை, அந்த இளைஞர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி குரல் வரும்பொழுது எங்களை யாரோ தூண்டி விடுறாங்கன்ற தேவையெல்லாம் கிடையாது. நாங்களும் அதே மண்ணிலிருந்து வந்தவன் தான். எங்கள் அப்பாவும் வந்து சகோதர சங்கம்னு ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு, எங்கள் அப்பா 1981 அந்த மதமாற்ற டைமில் எங்கள் அப்பா பள்ளி ஆசிரியர். எங்கள் அப்பா ஹீஸ் நோ மோர், இறந்துட்டார். அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் இருந்திருந்தால் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் ஒரு கோல் வச்சுற காலத்தில் இதெல்லாம் தேவையில்லாத செய்தி. அந்த டைமில் எங்கள் அப்பா அந்த மதமாற்றத்தை அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு அந்த பல்லர்களுக்கு பக்கபலமாக நின்று அவர்களுக்கு அந்த மதம் மாற்ற நேரத்தில் இவர் அவங்க கூட இருந்தார். அதனால் இவர் தமிழ்நாடு அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு அரசால் இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட்டாங்க. இவருக்கு ரொம்ப நாள் அவருக்கு அந்த நெருக்கடி இருந்துச்சு. அதை விட்டு ஒரு வெளியில் வந்தார். இப்படி நாங்களும் இந்த சமூக பணி ஆட்டிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த சமூகத்தை அடமானம் வச்சு தான் எங்களுக்கு ஏதாவது நடக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் படிச்சிருக்கோம், 3 தலைமுறையாக நாங்கள் படிச்சிருக்கோம். எங்கள் அப்பாவோட அப்பா வெள்ளைக்காரன் காலத்திலே காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. எங்கள் அம்மாவுடைய அப்பா ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. எங்கள் குடும்பமே எல்லாரும் படித்தவங்க. எங்கள் அப்பா கூட அவ்வளோ பேர் அரசு ஊழியர்கள். எனக்கு கிடைச்ச அதே வாய்ப்பு உனக்கும் கிடைக்கும்னு தான் நான் சொல்கிறேன். பனவீன் தாத்தா அவர் தான் மும்பை வட்டார தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் ஸ்தாபகர். ஓ, பாம்பேலையே? ஆமாம். இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வெட்டு இருக்கு. அங்கே அந்த கல்வெட்டில் இந்த ஸ்தாபகர்னு போட்டு அவர் பேர் சுப்பிரமணிய சேட்டுன்னு போட்டிருக்கும். சேட்டுனா முதலாளி. அவர் அங்கே போய் தன் உழைப்பால் வந்து பெரிய முதலாளியாக இருந்தவர். அதனால் நான் வந்து இந்த சமூகத்தில் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சமூகத்தை காட்டி கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்படி காட்டி கொடுக்குறதா இருந்தால் நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு அணியில் நான் இருந்திருக்கலாம். எனக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த காலத்துலேருந்து அவரை நான் நேசித்தவன் தான். நான் அவர் வெறுத்தவன் கிடையாது. இன்றைக்கும் நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவர் செய்ய தவறுகளை உரிமையோடு தான் சுட்டி காட்டுறோம். நான் இன்னைக்கு கூட அவர்கிட்ட போகலாம், என்னை சேர்த்துக்கிடுவார் அவர். அவ்வளோ நான் பண்ணிட்டு நான் போகலாம். அண்ணே பட்டியல் வெளியிட்டம் தானே உச்சகட்டமான ஒரு விஷயம்னே. அதுதானே பிரெஞ்சு புரட்சி, அதானே ரஷ்ய புரட்சி. ரஷ்ய புரட்சிக்கு அடுத்தது நீங்கள் தானே புரட்சி வீரன் அப்படி சொன்னால் அவர் என்னை சேர்த்துக்கிடுவார். அதெல்லாம் நான் செய்யலை. அங்கே போனால் எனக்கு லாபம் தான். நான் அதெல்லாம் எதிர்க்கணும். இந்த விஷயத்த உண்மைகளை மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு துணியோட வந்து நிற்கேன். அமைதியாக இருந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி. யாருக்கும் அது செய்யலாம். எதிர்க்கு தான் துணிச்சல் வேணும். நான் அதை செஞ்சுருக்கேன். ஏன்னா என் பாரம்பரியம் அப்படி. நாங்கள் எப்பொழுதுமே இந்த சமூகத்துக்காக நின்றவள் தான். உங்களை காட்டி கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்படி எனக்கு தேவையும் கிடையாது. அந்த மாதிரி நான் இல்லை. இந்த பட்டியல் வெளியிட்டன்றது வந்து சில இளைஞர்கள் வந்து அவங்க வந்து ஒரு வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இருக்கிறனால அந்த வேலை கிடைக்கலன்னு அவங்ககிட்ட சொல்லி சோதிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பொய். அதில் இருங்க, அதில் இருக்க வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. டாக்டர் கிருஷ்ணதாஸ் காந்தி மாதிரி நம்ம சமூகத்தில் பெரிய பெரிய நல்லது தொடர்ந்து பல நல்லதுகளை இந்த சமூகத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்க ஆட்களும் நம்ம சமூகத்தில் இருக்காங்க. அவர்களெலாம் பயன்படுத்திக்கோங்க, அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அந்த வாய்ப்புகள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அப்படி வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்துறதை விட்டுட்டு இவர்கள் சொல்கிறது மாதிரி பொய்களை தயவு செய்து நம்பாதீங்க. இந்த பொய்கள் எல்லாம் வந்து உங்களை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா இந்த பொய்களை கடந்த 10 ஆண்டுகளாக நம்பி இந்த சமூகத்தில் படித்து வேலை வெட்டிக்கு போகிற எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற ஒரு தகவல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த பொய் பிரச்சாரம் தான். அந்த பொய் பிரச்சாரத்தை நீங்கள் முறியடித்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த சாதிய சமூகத்தில் வந்து நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த சாதிய சமூகத்தை நீங்கள் எதிர்கொள்ள முடியுமே தவிர உங்கள் சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றுறதுனாலையோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பேர் மாற்றுறதுனாலையோ உங்களை ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டான். இது வந்து கிழிச்சு போடுற ஒரு டாய்லெட் பேப்பராக கூட இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பயன்படாது. வேலை வெட்டிக்கு போகும்போது மட்டும்தான் பயன்படும். இல்லைனா படிக்காதவன் இந்த ஊரில் பட்டியல் வெளியிட்டோம் பேர் மாட்டோம்னு பேசுகிறது வந்து இதை மாட்டிக்கிட்டு நடு வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கிட்டு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு தான் இது பயன்படுமே தவிர இது ஒரு தாள், அவ்வளோதான். இது அரசாங்கத்துக்கு முத்திரை குத்திருக்கும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் சிறப்பு கிடையாது. அதனால் இதெல்லாம் நம்பாதீங்க. படிங்க, வேலை வெட்டிக்கு போங்க, உருப்புற வேலையை பாருங்கள். இந்த அரசியலை நாங்களாம் புறக்கணிச்சிட்டோம். நாங்களும் ஒரு காலத்தில் இவர்கள் பேசுனதை நம்பினவங்க தான். நீங்களும் புறக்கணிங்க. இவர்களுக்கு 2026 நல்ல பாடத்தை கற்பீங்க. இது வந்து ஒருவேளை இவர்களை திருத்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் டாக்டர் கிருஷ்ணசாமி வைக்கிற வேண்டுகோள், உங்கள் வலதுசாரி அரசியல் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கே தவிர கவின் செல்வகணேசோட அப்பா போனதுனால உங்களுக்கு இழிவு கிடையாது. நீங்களே உங்களை இழிவுபடுத்திக்கிட்டீங்க. நீங்களே உங்களை ஆர்எஸ்எஸ் அந்த காவி சகதியில் உள்ளே பூந்து காவி சாயத்தை பூசிக்கிட்டு நீங்கள் தான் உங்களை அசிப்படுத்திக்கிட்டீங்க தவிர அதனால தான் நீங்கள் புறக்கணிக்க ஆளானீங்க. இன்றைக்கும் நீங்கள் புறக்கணிப்புக்கு ஆளாயிருக்கீங்க. இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்கள் கவின் செல்வகணேசோட அப்பா ஐயா சந்திரசேகர் ஐயாவை பாருங்கள். அவர் உங்களை புறக்கணிக்கிற நோக்கம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஆபத்து வரும்போது அவர் உங்களை தேடலை.
அந்த இடத்துல உங்களுடைய அரசியல் தோற்றுவிட்டது என்பதை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் பாதைகளை விட்டு திரும்புங்கள். இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொன்னால் இருந்துக்கோங்க, நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம். உங்களை 2026 தேர்தலில் உங்களை வீட்டுக்குள் வைப்போம். உங்களை நாட்டில் ஆளுவதற்கோ உங்கள் வெற்றி பெறுவதற்கோ உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த சமூகம் வழங்கவே வழங்காது. உங்கள் பாதைகளை விட்டு திரும்புங்கள், உங்களை நீங்களே நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா யாரும் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, அண்ணனுக்கும் பிடிக்காது. அண்ணன் அவரே முடிவு பண்ணிக்கிறார், அவரே முடிவு பண்ணிக்கிறார். ஆனாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பெரிய சவாலான வேலை தான். ஆனாலும் சொல்கிறேன், உங்கள் பாதைகள் சரியில்லை. உங்களுக்கே தெரியாது, பட்டியல் வெளியிட்டேன்னு நீங்கள் பேசுறது டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இந்த நேர்காணல்ல நான் சவால் விடுறேன், பட்டியல் வெளியிட்டம் தொடர்பாக அண்ணன் ஜான் பாண்டியனோ ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் என்னோட 1-to-1 விவாதத்தை நீங்கள் வரீங்களா, தரவுகளுடன் விவாதத்தை பார்க்கலாமா? நம்ம நீங்கள் பேச தெரியா, நான் பேசுறது தெரியா, நான் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையான்னு பார்க்கலாமா என்ற சவாலை நான் விடுறேன். இதில் நீங்கள் தோத்தாலும் சரி, நான் தோத்தாலும் சரி, இந்த சமூகம் தோற்று போகும். அதனால் தயவுசெய்து இந்த பாதையில் விட்டு உங்கள் அரசியல் வேலை மட்டும் பாருங்கள். உங்கள் அரசியலை டெல்லியிலே போய் பாருங்கள், உங்கள் அரசியலை சென்னையிலே போய் பாருங்கள். அந்த அப்பாவி மக்களை வைத்து தயவுசெய்து நீங்கள் அரசியல் சித்து விளையாட்டுகளை நிறுத்துங்கள் என்பதை மாத்திரம் கேட்டு வேண்டுகிறேன். மிக நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக ஆதாரங்களோடு பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.